Audio Jungle. அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு எமது யாழ்ப்பாண வளாகத்தின் முதலாவது முதல்வர் எமது கலைப்பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் கனக சபாபதி கைலாசபதி அவர்களின் நினைவு பேருரை நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு முதலாவதாக மங்கள விளக்கேற்றி எமது நினைவு பேருரை நிகழ்வை ஆரம்பித்து வைப்போம். மங்கள விளக்கேற்றி வைத்து எமது விழாவை ஆரம்பித்து வைக்கும் பொருட்டு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சக்குணராசா சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு எமது அன்புக்குரிய பிஷப் விக்டர் ஜிபரண்ணம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து எமது அன்பான அனுப்பி ஏற்று இந்திய நினைவு பேருரை நிகழ்வை வழங்க வந்திருக்கும் எமது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தகைசார் பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பேராசிரியர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு எமது கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராசர் அவர்களே, கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் சார் அவர்களே மற்றும் எமது அன்பானை அழைப்பியேற்று இன்றைய நினைவு பேருரையை வழங்க வந்திருக்கும் எமது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தயசார் பேராசிரியர் சண்முகலிங்கம் சார் அவர்களே மற்றும் ஏனைய பீடங்களின் பீடாதிபதிகளே, துறைத்தலைவர்களே, எமது பேரவை மற்றும் மூதவை உறுப்பினர்களே, சமய குரு முதல்வர்களே, மாணவர்களே, ஆர்வலர்களே மற்றும் எமது பல்கலைக்கழகத்தின் உத்தியோகத்தர்களே அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நினைவு பேருரை நிகழ்வின் அறிமுக உரையையும் வாழ்த்துறையையும் வழங்கி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்ரீ சக்குணராசர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆலம் தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரத்தொழு தேத்தும் சீலந்தான் பெரிதுமுடியானை சிந்திப்பவரம் சிந்தியுள்ளானை இளவால் குழலால் உமைநங்கு என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவார். காலம் இயற்கைன்ற ஒரு பெரிய கொடுப்பனவு எங்களுக்கு இந்த இருப்பை தந்திருக்கின்றது. இன்று கைலாசபதி கலையரங்கத்திலே பேராசிரியர் கைலாசபதியை நினைத்து அவருடைய பெரும் பணியை வியந்து நினைவு கூர்ந்து அவருடைய மிகவும் நண்பனும் அவருடைய வழிகாட்டலில் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்தவரும் ஆகிய முன்னாள் துணைவேந்தர் சண்முகலிங்கன் அவருடைய நினைவு பேருரையை நாங்கள் செவிமடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது. அந்த வகையில் இங்கு குழுமி இருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, எங்களுடைய விக்கா ஜெனரல், எங்களுடைய பேரவை உறுப்பினர் ஜெபரட்னம் பாதிரியார் அவர்கள் மற்றும் இங்கு அவருடைய நண்பர்களாக தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இளப்பாரிய பேராசிரியர் சிவலிங்கராயா மற்றும் ஏனைய நண்பர்கள், அவருடைய தலைமை பதவியை இப்போது வைத்து வருகின்ற பேராசிரியர் விசாரூபன், எங்களுடைய கலைப்பீடாதிபதி மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் அயராது இந்த பொன்விழா நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார். உங்களுக்கு ஒரு செய்தி, மார்ச்சில் 3 நாள் கலைப்பீடத்தின் பொன்விழா நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அதுவும் பழைய மாணவர்களின் ஒருங்குதலுடன் அந்த பழைய மாணவர்களை இயக்க சங்கத்தை அவர் அமைத்திருக்கின்றார். அவரையும் ஏனைய மாணவர்களையும் புரொஃபசர் கைலாசபதியின் ஆர்வலர்களையும் பேராசிரியர் ஜெயசிங்கர் அங்கே
பெட்டிக்கலோலேருந்து வந்திருக்கிறார். அண்மையில் நாங்கள் பெரிய நாடக மரபில் வந்த குழந்தை சண்முகத்தை எங்களுடைய காலம் பிரித்தது, ஆனால் நிறைவான வாழ்க்கையை கொண்டாடினோம். ஸோ அந்த வகையில் மிகவும் கனத்த இதயத்துடன் அந்த வேளையில் புலமையாளர்களை புகழ்ந்து நாங்கள் செவிமடுத்து அவர்கள் காட்டிய ஒரு விடிவெள்ளியாக அவர்கள் இருந்து எங்களை வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள் சுமைத்த எண்ணங்களை நாங்கள் சுமக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. இளைய மாணவர்களே, நீங்கள் இங்கே பங்கு பெற்றுகிறீர்கள். இது பெரிய கொடுப்பினவு. சண்முகலிங்கம் சார் முதலாக யாழ்ப்பாண கேம்பஸுக்கு வந்த ஒரு நாடகம் கௌரியம் மேலே திருமணம் செய்து போட்ட போது நான் ஒரு மாணவனாக இருந்து பார்த்தேன். ஸோ இனிமையான நினைவுகளை சுமந்து நீங்கள் செல்வீர்கள். அந்த வகையில் நான் என்னுடைய ஆரம்ப உரையை சமர்ப்பிக்கின்றேன். பேராசிரியர் கைலாசபதி மறக்கப்பட முடியாத மகத்தான ஆளுமை மிக்கவர். கல்வி புலமை, நிர்வாகத்திறன், சிந்தனை ஆற்றல் என்பவற்றால் தனித்து அடையாளம் காணப்பட்டவர். 1974 ஆண்டில் யாழ்ப்பாண வளாகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது தலைவராகவும் தமிழ்துறை பேராசிரியராகவும் இவர் நியமிக்கப்பட்டார். 1976 யாழ்ப்பாண வளாகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட்ட போது பேராசிரியர் வித்யானந்தன் துணைவேந்தராக நியமிக்கப்பட பேராசிரியர் கைலாசபதி கலைப்பீட பீடாதிபதியாக பணியாற்றினார். 1982 டிசம்பர் 6 இயற்கை எய்தும் வரை இவர் கலைப்பீடாதிபதியாகவே பணியாற்றி வந்தார். பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் கலைப்பீடம் மற்றும் தமிழ்துறையின் முன்னேற்றத்திலும் பேராசிரியர் கைலாசபதி ஆற்றிய பங்களிப்புகள் மிகவும் பாராட்டுதற்குரியவை. அவரின் நிர்வாகத்திறன், தூர நோக்கு, செயல்திறன் என்பன பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கும் பல வழிகளில் உதவியுள்ளன. பேராசிரியர் கைலாசபதியின் புலமை வீச்சு வியந்து பாராட்டத்தக்கதொன்று. தனது எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் ஈழத்தில் மட்டுமன்றி தேச எல்லைகளையும் தாண்டி கவனத்துக்குரியவராக அவர் ஒரு பூகோள ரீதியில் புகழ்பெற்றவராக விளங்கினார். தமிழ், ஆங்கில மொழிகளில் தாடனம் மிக்க இவர் அம்மொழிகளில் எழுதிய நூல்களும் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளும் புலமை சிரத்தைக்குரியவையாக இருந்து வருகின்றன. இலக்கியம், இலக்கிய வரலாறு, திறனாய்வு, ஒப்பியல், மொழிபெயர்ப்பு முதலான துறைகள் சார்ந்து புதிய பார்வையினை அவை வெளிப்படுத்தியுள்ளன. மார்க்சிய சித்தாந்தத்தின் வழி தனது சிந்தனையை செதுக்கிக் கொண்ட அவரது ஆய்வுகளில் தெளிவான சமூக விஞ்ஞான பார்வையினை அவதானிக்க முடியும். சமகால தமிழ் இலக்கியத்தின் திறனாய்வு சூழலில் இச்சிந்தனை வலுவான பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் அறிஞர்களையும் நவீன இலக்கிய எழுத்தாளர்களையும் வழிநடத்தும் வல்லமையினை அவர் கொண்டிருந்தார். இலங்கையின் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாக அதனை வழிநடத்தியவர் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள். இதன் மூலம் ஈழத்து படைப்பாளுமையை நெருப்படுத்தி ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கான புதிய திசை வழியினை அவர் உருவாக்கினார். அத்தோடு ஈழத்து தமிழ் அறிஞர்கள், படைப்பாளிகள் என்போரின் எழுத்துக்களுக்கு தமிழகத்தில் கவனிப்பினையும் பெற்றுத்தந்தார். ஈழத்தினை தவிர்த்து தமிழ் மொழி இலக்கிய வளர்ச்சியினை பேச முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியோரில் பேராசிரியர் கைலாசபதி குறிப்பிடத்தக்கவர். பேராசிரியர் கைலாசபதியின் பங்களிப்புகளையும் பணிகளையும் திறன்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் நினைவு பேருரையினை யாழ் பல்கலைக்கழகம் நடத்தி வருகின்றது. இந்த ஆண்டு அவரது நினைவு பேருரையினை ஆற்றுவதற்காக வருகை தந்திருப்பவர் பேராசிரியர் கலாநிதி என் சண்முகலிங்கம். இவர் சமூகவியல் துறையின் தகைசால் பேராசிரியர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையினை உருவாக்கி வளர்த்தெடுப்பதில் முன்னின்று உழைத்தவர். தமிழில் சமூகவியல் பாடத்தினை உருவாக்கியதில் அவரின் பங்களிப்பு அபரீதமானது. அத்துடன் சமூகவியல் துறைக்கான வளங்கள், ஆளணிகள் முதலியவற்றை தேடி பெற்று அத்துறையினை வலுவான நிலைக்கு கொண்டு
வலிவான நிலைக்கு கொண்டு சென்று இன்றும் அதை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். இன்று அவரிடம் கற்ற மாணவர்கள் பலர் சமூகவியல் துறைகளின் விரிவுரையாளர்களாகவும் சமூக மேம்பாடு சார்ந்த உயர் பதவிகளையும் வகிக்கின்றனர். இதனை விட 2007ஆம் ஆண்டு தொடக்கம் 2011 வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றி மிகவும் கஷ்டமான முள்ளிவாய்க்கால் காலத்தில் சிறந்த ஒரு நிர்வாக திறமை கொண்டு இந்த பல்கலைக்கழகத்தின் சுமைகளை சுமந்தவர். பேராசிரியர் சண்முகலிங்கன் மிகச்சிறந்த புலமையாளர். சமூகவியல் மானுடவியல் தொடர்பான ஆழ்ந்த அறிவும் ஆய்வு அனுபவம் வாய்க்க பெற்றவர். விருதுகளை சுவீகரித்த பல நூல்களையும் ஆய்வுக் கட்டுரைகளையும் அவர் மேற்படி துறைகள் சார்ந்து எழுதியுள்ளார். குறிப்பாக சமூகவியல் மானுடவியல் துறைகள் சார்ந்து தமிழில் அதிகம் எழுதியோரில் இவரின் பங்களிப்பு குறிப்பிடப்பட்டதாகும். தமிழ் மொழியில் மேற்படி துறைகள் சார்ந்த ஆய்வுகள் ஈழத்தில் வளர்ச்சியடைய அவரது எழுத்துக்கள் பேருதவி புரிந்துள்ளன. சிந்தனை தெளிவும் செயலாற்றமும் கொண்ட பேராசிரியர் சண்முகலிங்கன் உலகளாவிய ரீதியில் புலமையாளருடன் தொடர்புகளை வளர்த்து கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்புகள் பீடத்தின் வருகை தரு விரிவுரையாளராக பணியாற்றும் இவர் தற்போது பல்கலைக்கழகத்தின் பல்வேறு செயற்பாடுகளில் தனது பெருமதிமிக்க பங்களிப்புகளை செய்து வருகின்றார். பேராசிரியர் சண்முகலிங்கன் சமூகவியல் துறைக்கு அப்பால் ஆக்க இலக்கியம், இசை, நாடகம், திரைப்படம் முதலியனவற்றிலும் ஆர்வம் கொண்டவர். அவை தொடர்பாக தனது பங்களிப்புகளை இன்றும் தொடர்ந்த வண்ணமுள்ளார். பேராசிரியர் அவரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பினையும் பெற்றுக்கொண்டவர். குறிப்பாக சொல்வதானால் பேராசிரியர் கைலாசபதி நினைவு பேருரை ஆற்றுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். இசை மரபு இசையியலாக தமிழிசை சங்க காலம் முதல் எங்கள் காலம் வரை எனும் தலைப்பில் அவர் இங்கு ஆற்ற இருக்கும் உரையினை நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வீர்களாக. அவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசி எப்போதும் இருக்க வேண்டும் என வேண்டி அவரை மிகவும் வினயத்துடன் வரவேற்கின்றேன். இன்றைய அறிமுக உரையை வழங்கிச் சென்றிருக்கும் எமது துணைவேந்தர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இன்று எமது நினைவு பேருரையை வழங்க வந்திருக்கும் பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெருமதியான பொழுதிலே கூடியிருக்கிறோம். இந்த அவையை அலங்கரிக்கின்ற, மேடையை அலங்கரிக்கின்ற இந்த அழகிய அறிமுகத்தை தந்த எங்கள் அன்புக்குரிய துணைவேந்தர், கலைப்பீடாதிபதி, நிகழ்வை ஒழுங்கமைக்கின்ற பிரபாகரன், சபையிலே இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர், பேரவை உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பதிவாளர், வருங்கால பேராசிரியர்கள், ஏனைய பீடாதிபதிகள், கைலாசை நேசிக்கின்ற கலை இலக்கியவாதிகள், என் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள், என்னுடைய உணர்வுகள் ஒரு வகையிலே பேசாமல் தியானிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இது ஒரு நினைவு பேருரையாக நான் ஏற்றுக்கொண்ட இந்த விடயத்தை நான் செய்ய வேண்டும். உண்மையில் கைலாசபதி என்ற அந்த மிக பெரும் ஆளுமை எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மூலவராக அவர் தொடக்கிய அந்த மேன்மைகளின் சாரமாகவே இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே எங்களுடைய துணைவேந்தர் சொன்னதைப் போல கைலாசனுடைய அடையாளம் என்பது ஈழத்துக்கானது மட்டுமல்ல. நாங்கள் தமிழகத்துக்கு செல்கிற பொழுது எங்களிடம் முதலிலே கேட்பது கைலாசபதியை தெரியுமா, அல்லது கைலாசபதி இருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகமா என்றுதான் கேட்பார்கள். ஆக எங்களுடைய அடையாளமாக தமிழகத்தில், தமிழகம் கடந்த உலக புலங்களிலும் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளராக, நிர்வாகியாக, வளாக தலைவராக என்பதற்கு அப்பாலே ஒரு மிகச்சிறந்த புலமையாளராக தடம் பதித்தவர். அவருடைய ஆய்வு தடம் என்பது சாரமாக சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள், தமிழரின் சமூக பண்பாட்டு வரலாற்றின் செல்நெறியை அறிவு நிலைக்கு பொருந்தும் வகையில் இனங்கண்டு காட்டுதல்.
வெறும் தமிழ் என்பது ஒரு வெறும் ரசனை மரபுக்குரியது அல்ல, அதனை அறிவார்ந்து காட்டுவது. மற்றது கலை இலக்கிய செயற்பாடுகளை மதிப்பிட்டு அவற்றின் சமூக பயன்பாட்டினை வளர்த்தெடுப்பது. இந்த நிலைப்பாடை அவர் எடுப்பதற்கு பின்னாலே சங்ககால இலக்கியங்களில் இருந்து பண்டைய இலக்கியங்களில் இருந்து நவீன இலக்கியங்கள் வரையான தன்னுடைய ஆய்வினை, தொடர்ந்து நடந்து வந்த மாற்றங்களை, அந்த மாற்றங்களினுடைய இயங்கியலை பல்துறை நோக்கிலே ஆய்பவராக நாங்கள் கைலாசை சந்திக்கிறோம். சங்க இலக்கியங்கள், பின்னாலே வந்த பக்தி இலக்கியம், காப்பிய காலம், சிற்றிலக்கியங்கள், தல புராணங்கள், சித்தர் பாடல்கள், நாவல், சிறுகதை, நாடகம், திரைப்படம், கவிதை, இசைப்பாடல் என கைலாசனுடைய அந்த தடம் விரிந்தது. இந்த வகையிலே உண்மையிலே கைலாசின் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு பொருண்மையே இன்றைய அவருடைய நினைவு உரையாக அமைகிறது. அவருடைய முதலாவது நினைவு பேருரை பேராசிரியர் பக்தவத்சல பாரதி அவர்கள் நிகழ்த்தியதை நாங்கள் நினைவு கொள்ளலாம். வீரயுக தமிழ் பாணர் மரபை பற்றிய அவருடைய அந்த உரை பின்னாலே பாணர் இனவரவியலாக ஒரு நூல் வடிவம் பெற்றது கூட ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். உண்மையில் இந்த வரிசையிலே பேராசிரியர் கைலாசபதி அவர்களும் நானும் நெருங்கி உறவாடுவதற்கான களமாக அமைந்த, பலரும் யோசிப்பீர்கள் கைலாசுக்கும் இசைக்கும் கைலாசுக்கும் சண்முகலிங்கத்துக்கும் என்ன, உண்மையில் அவரும் நானும் முதலில் சந்தித்தது கூட இந்த ஆக்க இசை சார்ந்த ஒரு சந்திப்பு தான். இலங்கை வானொலியிலே நான் எழுதிய ஒரு பாடலை கேட்டு அவர் அந்த வானொலி நிலையத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்படுத்தி இந்த பாட்டு எழுதினது யாரடா என்று கேட்ட பொழுது தற்செயலாக அந்த தொலைபேசி என்னுடைய கையிலே இருந்தது. அப்போ நான் என்று சொன்னதும் பின்னாலே அவர் என்னை அழைத்ததும் என்னை ஒரு நேர்காணல் கலைக்கோலம் என்ற நிகழ்ச்சியிலே நேர்கண்டதும் பின்னாலே அந்த கலைக்கோலத்திலே நாங்கள் உரையாடிய விடயத்தை ஒரு கட்டுரையாக எழுதி அவரே தினகரனுக்கு வாங்கி அனுப்பினதும் அதெல்லாம் பழைய கதைகள். ஆனால் அவரும் நானும் நெருங்கி பழகிய அந்த உறவு என்பது இந்த இசை சார்ந்ததாக இருந்தது. பின்னாலே கூட இந்த உங்களுக்கு தெரியும் இலங்கை வானொலியிலே இந்த எங்களுடைய பாடல் ஈழத்து பாடலுக்கான அந்த லிரிக்ஸ், இந்த ஸ்கிரிப்டை சரி பார்ப்பது அவர்தான். அவருடைய ஒரு சரி கையெழுத்து இல்லாமல் அதை ஒளிப்பதிவு செய்யலாது. இப்படி நீண்ட இந்த தொடக்கத்திலே உண்மையிலே இந்த தலைப்பிலே நீங்கள் பார்ப்பீர்கள், சங்க காலம் முதல் எங்கள் காலம் வரை எங்களுடைய தமிழர் வாழ்வினுடைய தொடக்க புள்ளிகள் அல்லது தமிழர் நாகரிகத்தினுடைய தொடக்க புள்ளிகளை நாங்கள் சங்க காலத்திலே பேசுவோம். அப்போ இந்த சங்க காலத்திலிருந்து எங்கள் காலம் என்று சொல்லுகிற இந்த காலம் வரை நாங்கள் சந்தித்த மாற்றங்கள், நாங்கள் சந்தித்த சவால்கள், அந்த சவால்களூடாக நாங்கள் நிமிர்ந்ததும் தளர்ந்ததுமான இந்த பிரயத்தனங்கள் தான் எங்களுடைய தமிழர் வாழ்வியலினுடைய வரலாறு. ஒரு வகையிலே சொன்னால் தமிழர் பண்பாட்டினுடைய வரலாறும் அதுதான். இன்னொரு வகையிலே சொன்னால் கலைகளின் வழியான வரலாறு, கலை வரலாறு ஒரு பக்கம், மற்றது கலைகளின் வழியான வரலாறு என்பதும் அதுதான். இந்த வகையிலே தமிழ் இசையை மையமாக கொண்ட தமிழர் சமூக பண்பாட்டு இயங்கியலை இனங்காணுகின்ற ஒரு ஆய்வாக மேலே நான் இந்த ஆய்வு முழுக்க உங்களுக்கு ஒரு நூல் வடிவத்திலே தந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு பேராசையிலே நானும் திரும்ப எல்லா விடயங்களையும் என்னை வழிபடுத்துவதற்காக இந்த ஸ்லைட்ஸ் இந்த காண்பிய இதுக்குள்ளேயும் நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய நேரத்தை பீடாதிபதி கட்டுப்படுத்த வேண்டும். உண்மையில் இந்த இனமரபு இசையியல் என்ற ஒரு சொல்லை நீங்கள் பார்க்கிறீர்கள். பலரும் அறிந்த சொல்ல, சமூக விஞ்ஞானம் மானிடவியல் துறை சார்ந்தவர்கள் மிகவும் பரிச்சயமான சொல்லு. இருந்தாலும் இந்த இனமரபியல் ஆங்கிலத்திலே எத்னோ மியூசிகாலஜி என்று சொல்லுகிறோம். இந்த எத்னோ மியூசிகாலஜி என்பது பண்பாட்டு சூழலிலே இசை பற்றிய முழுதளாவிய ஒரு விசாரணையை மேற்கொள்ளுகின்ற ஒரு துறை. ஆரம்பத்திலே இது ஒரு கம்பேரட்டிவ் மியூசிக், ஒப்பிட்டு இசையாக இருந்தது. ஆனால் பின்னாலே அது தானே ஒரு தனி வடிவம் எடுத்து இந்த வடிவத்துக்கு வந்தது. அப்போ இது சம்பந்தமாக நிறைய வரவிலக்கணங்கள், இந்த இப்படி ஒரு துறையினுடைய தேவை என்ன,
மேலை நோக்கிலே இந்த இசை மரபுகள் பார்க்கப்பட்டதினாலே ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்ற ஒரு விழிப்புணர்வின் அடியாகத்தான் இந்த துறை பிறக்கிறது. அப்போ இந்த துறைக்கும் எங்களுடைய மானிடவியல் துறைக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. இந்த மானிடவியல் துறையில் உங்களுக்கு தெரியும், இந்த இனவெரவியல் என்று நாங்கள் சொல்லுவோம், எத்னோகிராஃபி. இப்போ இது எத்னோ மியூசிகாலஜி. அப்போ இந்த மானிடவியலும் இனமரபியலும் ஒரு வகையில் சொன்னால் இந்த ரெண்டையும் இணைச்ச ஒரு துறையாக கூட இந்த புதிய துறையை சொல்லுவார்கள். இதுக்குள்ளே நிறைய ஏனைய துறைகள், இங்கே நாட்டார் வழக்காட்சியல், ஃபோக்லோ என்று சொல்லுகிறோம், நாட்டார் வழக்காட்சியல், சமூகவியல், உளவியல், மொழியியல், இசைக்கோட்பாடு, மியூசிக்கல் தியரி என்று பல துறைகளினுடைய சங்கமமாக இந்த இனவரபு இசையில் வளர்ந்திருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இனமரபு இசையில் இதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முகிழ்ப்பாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ இதோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும். இந்த பண்பாட்டியல் கல்வி என்று எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு நடக்கின்ற உயர்பட்ட பீடத்திலே இப்பொழுதும் கூட மிக பல மாணவர்களுடைய ஆர்வத்துறையாக, இங்கே இந்த மண்டபத்துக்குள்ளே கூட என்னுடைய மாணவர்களை நான் பார்க்கிறேன், கல்ச்சரல் ஸ்டடீஸ். இது ஒரு பின்னுக்கு வந்த துறை. ஒரு வகையிலே இந்த மானிடவியல், சமூகவியல், மார்க்சியம் இவை எல்லாவற்றினுடைய ஒரு படிமலர்ச்சியாக அல்லது ஒரு வளர்ச்சியாக, இயங்கியலாக வந்த இந்த துறையினுடைய அணுகுமுறைகளும் இந்த இனமரபு இசையலோடு மிகவும் நெருக்கமானது. நான் இதில் ஒரு கோட்பாட்டு வகுப்பாக இதை நான் நடத்த விரும்பவில்லை, என்றாலும் இந்த ஆதாரமான எண்ணக்கருக்களோடு நாங்கள் செல்வது நல்லது என்ற வகையிலே நான் இதை சொல்லுகிறேன். அப்போ இதில் நான் எல்லா கோட்பாடுகளையும் நாங்கள் சொல்லாவிட்டாலும் எடுத்துக்காட்டாக நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள், இந்த பெருமரபு சிறுமரபு என்ற ஒரு வரையறை எங்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்குது. கிரேட் ட்ரெடிஷன், லிட்டில் ட்ரெடிஷன். எது கிரேட் ட்ரெடிஷன்? இந்த பர்டிகுலர் இந்த இசைமரபு பெருசு, இது சின்னது. இப்போ இது அவர்கள் மேல நாட்டு தேசங்களில் இருந்து ஒரு வாய்ப்பாடும் இது எங்கள்கிட்டையும் இருந்தது. நாங்களும் இதுக்குள்ளே இந்த மார்க்க தேசி என்று சொல்லி இந்த நாட்டிய சாஸ்திரங்களுக்குள்ள எல்லாம் கூட நாங்கள் எழுதி வைத்தோம். ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது சவாலாக்கப்பட்டு உலக பரப்பிலே நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஆப்பிரிக்க புலங்களிலே, லத்தீன் அமெரிக்க புலங்களிலெல்லாம் நிறைய, எங்களுடைய புலங்களிலும் அவ்வப்போது இதற்கான எழுச்சிகள் வந்து போவது. ஆனாலும் இவைகள் நிலையான மாற்றங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதும் இந்த உரையினுடைய நோக்கங்களிலே ஒன்று. அடுத்தது இந்த தமிழிசை. இப்போ நான் தமிழிசையின் இந்த இனப்பெறவு இசையில் தமிழிசை என்றா என்னடா என்று கேட்டால் அங்கேயும் ஒரு நியாயமான வில்லங்கங்கள் இருக்குது அதை வரையறுப்பதிலே. அப்போ தமிழிசை என்றால் நாங்கள் சொல்லுகிறோம் அதுக்குள்ளே நிறைய ஒரு தமிழிசை என்றால் என்ன, இதுதான் தமிழிசை இல்லை, அதுக்குள்ளே நிறைய இருக்குது. எங்கட கூத்திசை, நாட்டுப்புற இசை, பண்ணிசை, கர்நாடக இசை, திரை இசை. இன்றைக்கு தமிழ் பாட்டுண்டு பாடுண்டா பிள்ளை என்ன பாடும்? தியாகராஜ தனியாக பாடும். சினிமாவும் எங்களுடைய வாழ்வோடு இணைந்த ஒரு விடயமாக வந்து. அப்போ உண்மையில் இது என்ன என்றது உண்டு. இதை விட செவ்வியல், நாங்கள் கிளாசிக்கல் மியூசிக் என்று சொல்லுகிறோம், இந்த செவ்வியலான கர்நாடக இசைதான் தமிழிசை என்று உறுதியாக சொல்லுகிற ஒரு மரபும் எங்களிடத்திலே இருக்கிறது. அப்போ உண்மையில் இதில் கர்நாடக இசை எங்கட இசை மரபில் ஒன்று சொல்கிறது ஒரு பக்கம், கர்நாடக இசைதான் உயர்ந்தது. இப்போ இப்படி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், இவைகளை வரையறுப்பதுக்குள்ளே. மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது, கர்நாடக இசை என்பது மதச்சார்பானது. இப்போ மதம் அல்லாத, பக்தி அல்லாத விடயத்தை பாடினா அது பாட்டு இல்லை, அது இசை அல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த வரவிலக்கணங்களுக்குள்ளே தீவிரங்களை பார்க்கலாம். அப்போ உண்மையில் இந்த தொன்மையான இசை மரபு எங்களுக்குன்ற ஒரு மிகப்பெரிய தொன்மையான ஒரு இசை மரபு இருக்கிறது. அந்த இசை மரபை நாங்கள் புறந்தள்ளி இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த தமிழில் பாடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காலமும் இருந்தது. தமிழில் பாடாதே என்று சொல்லி தமிழில் பாடுறதுக்குண்டு ஒரு இயக்கம் அமைத்தது, தமிழிசை இயக்கம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய உலகத்தில் எத்தனையோ போராட்ட இயக்கங்கள் வந்து இதில் தமிழர் பாடுறதுக்கு இயக்கம் வச்ச காலம். அந்த இயக்கத்தினுடைய பொன்விழா காலம் போன வருஷம் வந்தது. நாங்களுக்கு பல்கலைக்கழகத்தின் பொன்விழாவை கொண்டாடுகிற மாதிரி அந்த இவ்வளவுக்கு பிறகும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த இலக்குகள் எய்தப்பட்டது என்பது கேள்விக்குரியது. உங்களுக்கு தெரியும், இந்த அண்மையிலே நான் சர்ச்சைகளுக்கு போகலை, நேரம் இழுத்து கொண்டு போயிடும். இந்த TM கிருஷ்ணா என்ற ஒரு
பாடகர், அவர் இந்த மேடையில் பாடியிருக்கிறார், இந்த முன்னாலே இருந்து நானும் அவரும் உரையாடி இருக்கிறோம். அவருக்கு ஒரு விருது கொடுத்த பொழுது இவருக்கு இந்த விருதை கொடுக்கப்படாது என்று சொன்ன அந்த ஒன்றே காணும் இந்த தமிழிசை இயக்கம் இவ்வளவு கால போராட்டங்களினுடைய அந்த பலனை அளவிடுவதற்கான ஒரு குறிகாட்டியாக இருக்கும். சரி, இப்போ இந்த அழிக்கையை அல்லது இந்த பேருரையை நிகழ்த்துவதற்கு எனக்கான மூலப்பொருள் என்ன என்று கேட்பீங்க. என்னுடைய மூலப்பொருள் எங்களோட தமிழர் பண்பாட்டு வரலாறு தொடர்பாக இதுவரை கிடைக்கின்ற ஆய்வு பதிவுகள், ஒரு வகையிலே சொன்னால் செகண்டரி டேட்டா. மற்றது ஒரு இனமரபு இசையியலாளனாக நான் ஒரு சின்ன வயசிலே இசையை பயின்றதிலிருந்து பின்னாலே ஒரு சமூகவியலாளனாக பரிணாமம் கண்டதில் இருந்து இந்த ஆய்வுக்களங்களிலே நான் பெற்றுக்கொண்ட தரவுகள். மற்றது நானே ஒரு ஆக்க இசை கலைஞனாக இந்த புலத்திலே ஊடாடுகின்ற பொழுது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள். இப்போ இதெல்லாம் என்னுடைய இந்த ஆய்வு தேடலின் இந்த மூலப்பொருளாக இருக்கும். உண்மையில் இந்த இனமரபு இசையியல் சார்ந்த தமிழ் இசையை பார்ப்பது என்பது உலக புலங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு பங்கேற்பு ஆய்வுகளுக்கு ஊடாகத்தான் அது சாத்தியமாக இருக்கிறது. ஒரு வெறுமனே ஒரு சாய்மன கதிரையில் இருந்து ஆய்வாளர் ஆம்சியர் ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு கதிரையில் இருந்து ஆய்வு செய்து நாங்கள் அதனை கண்டுகொள்ள முடியுமா என்பது கேள்விக்குரியது. அப்போ இந்த வகையிலே தான் இந்த ஆய்வுக்கூடாக நான் சில விஷயங்களை உணர்த்த விரும்புகிறேன். அப்போ இந்த வகையிலே சங்க காலம், இப்போ நான் கைலாசபதியின் நினைவு பேருரைக்கு பக்தவத்சல பாரதியும் அந்த வீரயுக பாடல்கள் சங்ககால பாடல்களில் துவங்கின மாதிரி நானுமே சங்க பாடல்களில் துவங்கினேன் என்றால், கைலாசனுடைய ஒரு சின்ன கூற்று அதில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சங்க காலம் வாய்மொழி பாடல்களின் காலம், சங்க பனுவல்கள் வாய்மொழி பாங்கின என்னும் பாணர் இனமரபு இசையியல் தரிசனங்களை எமதாக்கியவர் கைலாசபதி. ஒரு வகையிலே அறிவுபூர்வமாக அந்த இடத்தை அடிக்கோடு போட்டு எங்களை எல்லாரையும் அதை பாருங்கடா, அது ஒரு வாய்மொழி பாடல், அதுக்கு பின்னாலும் அது வாய்மொழி பாடல் அல்ல இலக்கிய பாடல் என்று எழுதினவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் அடிபட்டு போனது. அப்போ ஒரு வகையிலே நான் சொல்வேன், ஒரு எங்களோட இனமரபு இசையியல் ஆய்வு என்று ஒரு முதலாள் தொடக்கால் கைலாஸ் என்று சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்கும். அப்போ இந்த வகையிலே இந்த சங்க காலம் என்பது பாணர் இன வரைவியல் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு இந்த பக்தவத்சல பாரதியினுடைய அந்த நூல், அந்த படைப்பு, அதாவது அந்த காலத்தினுடைய படைப்புகள் எல்லாம் ஒரு கூட்டு அனுபவமாக எப்படி இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த திணைகள், தமிழ் படிக்கிற பிள்ளைகள் இந்த ஐவகை திணைகள் என்றெல்லாம் படிப்பீர்கள். இந்த திணை வாழ்வு பாடியது தான் இந்த சங்க இலக்கியங்கள். அதுக்குள்ள பேதங்கள் இருக்கையில் அந்தந்த திணைக்குரிய பாட்டுகள் அங்கங்கே பாடப்பட்டது. அந்தந்த திணைகளுக்குள்ளே இருந்த மரபுகள், இசை முடிவுகள் எல்லாம் ஒன்றோடொன்று இரண்டரை கலந்ததாக பின்னாலே வந்தது. ஒரு வகையில் சொன்னால் ஒரு இனக்குழு சமூகத்தினுடைய இசையாகவே அவை இருந்தது நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது சங்க காலத்துக்குரிய இசையாக இருந்தால், பின்னாலே வீரயுகத்துக்கு பின்னாலே வந்த சமூக கட்டமைப்பை பற்றி கைலாசபதி, நான் இந்த கூடுதலாக கைலாசபதியையும் சேர்த்து நினைவு கூற வேணும் என்பதற்காக அவர் இந்த காலத்தை அடுத்த காலத்தை சொல்லிக்குள்ள சொல்லுவார். முக்கியமாக சிலப்பதிகாரம். இப்போ சிலப்பதிகாரம் எங்களுடைய ஒரு பென் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அதாவது அது கேரளாவுக்குரியது இல்லை, தமிழ்நாட்டுக்கு இல்லை, இலங்கைக்கு இல்லை, இலங்கையிலேயும் மட்டக்களப்புக்கா நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுகிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் கண்டு ஒரு உலக இலக்கியம் என்று சொல்லுவோம். அப்போ கைலாஸ் அதை பற்றி சொல்லுவார், வீர சுகத்துக்கு பின்னர் வர்க்க வேறுபாடுகள் வலுவும் முனைப்பும் பெற்றுவிட்ட காலப்பகுதியில் வந்தது சிலப்பதிகாரம். இது புராதன தமிழ்நாட்டிலே கூட்டு வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த மக்களின் சொத்தாக அவர்கள் விட்டு சென்ற இசைக்கோலங்களை, குறிப்பாக நாட்டார் இசைக்கோலங்களை பொருத்தமான முறையில் இணைத்து தந்தவர் இளங்கோடிகள். எங்களோட இனமரபு இசையியல் ஆய்வாளரை பார்த்தோம். இனமரபு இசையியல் படைப்பாளராகவே இளங்கோவின் காலத்தில் துவங்குது. இளங்கோவின் சிலப்பதிகாரத்தை பல பேர் படித்திருப்பீர்கள். டெக்ஸ்ட் புக்காக எல்லாம் சாரம் இதுக்கு என்ன உங்களோட பாடங்களில் இருக்கும், அதுக்குள்ளால படிப்பீங்கள். தேடியும் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு விடயம், பழங்குடி மக்கள் பற்றிய சித்தரிப்பு வருகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய இசை மரபுகள் வரும், அவர்களுடைய கூத்துகள் வரும், அவர்களுடைய வரிப்பாடல்கள் வரும். ஆக இளங்கோ அடிகளுக்குள்ளாலே எங்களுக்கு ஒரு கருத்தியல் அந்த காலத்திலேயே தெளிவாக அடிக்கோடப்பட்டிருந்தது. என்ன விஷயம்? அதாவது இப்பெல்லாம் நாங்கள் பிரித்து வைக்கிறோம், இது விளிம்பு நிலை மக்களின் கலை,
இது உயர்குடியின் கலை, இது வளர்ந்த கலை, இது வளராத கலை, இது தாழ்கலை, உயர்கலை என்று இல்லை. ஆனால் எல்லா கலைமறைவுகளையும் சிலப்பதிகாரத்துக்குள்ளே அவர் எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொண்டு அப்போ எங்களுக்கு உண்மையிலே இப்போ உள்ள பிரச்சனை கருத்தியல் பிரச்சனை அல்ல, எங்கட இந்த இருப்பின்ற பிரச்சனை, எங்கட கருத்தின்ற பிரச்சனையை தவிர எங்கள்கிட்ட இந்த தமிழ் மரபில் இந்த விடயங்கள் எல்லாம் ஆழ இருந்தது. அதாவது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை எல்லா நிலம் சார்ந்த இசை குழுவருடைய கருவிகள் கூட, அவர்கள் பயன்படுத்த இசைக்கருவிகள் கூட இந்த நூலிலே மிக துல்லியமாக சொல்லப்படும். அதே போல் சிற்றூர் மக்களினுடைய நாட்டுப்புற வடிவங்கள், அப்போ இவை எல்லாமே சிலப்பதிகாரத்துக்குள்ளால் வரும். அப்போ இதன் அடுத்த கட்டம் தான் நாங்கள் இன்றைக்கு பாடுகிற இந்த பண்ணிசை, பண் சுமந்த பாடல்கள். எங்களுடைய பரமேஸ்வரன் ஆலயத்திலே நாங்கள் நின்று பாடுகிற தேவாரன் தொடக்கம் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன். திருஞான சம்பந்தர் பாடி எத்தனை வருஷம், 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் பாடின பாட்டை இன்று வரைக்கும் இன்று போல் பாடிக்கொண்டிருப்போம். ஆக இந்த பாடல்கள் அந்த காலத்திலேயும் ஒரு சமூக தேவையினடியாக வந்தது. அதாவது சைவம் தன்னுடைய நிலைபேற்றுக்காக இந்த வடிவத்தை கண்ட பொழுதும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த தேவாரமாக இருக்கலாம், திருவாசகமாக இருக்கலாம், இவை எல்லாவற்றுக்குள்ளேயும் கூட இந்த அனைத்து மக்களினுடைய இசை வடிவங்களும் வந்தது. அதை மட்டும் நாங்கள் இப்போ எடுப்போம். என்ன விஷயம்? அதாவது பேச்சு வழக்கில் இருந்து நிறைய சொற்களை எங்களுடைய அடியார்கள், அது கைலாஸ் அது மிக அழகாக சொல்லுவார், தமது பாடல்களிலே அடியார்கள் தாராளமாகவே பயன்படுத்தினார்கள். அப்போ இது இவ்வளவு நல்ல சந்தோஷமான பயணம் எங்களுக்கு. அப்போ இந்த பயணம் தலைகீழாக்கப்படுது. சிலது கொஞ்சம் மாற்றப்படுறதுன்றது வேறு, இந்த டாப் டவுன்னு சொல்லுவோம், தலைகீழாக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி அரசியல் அந்த சூழமைப்பு என்பது எங்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்கும், எங்களுடைய கலைகளின் நிலைபேற்ற தீர்மானிக்கும், மொழியின் இருப்பை தீர்மானிக்கும். அது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஆனாலும் எங்களுடைய இந்த தமிழிசை மரபில் உங்களுக்கு தெரியும், இந்த விஜயநகர நாயக்கர் மராட்டிய அந்த காலத்தில் இந்த தமிழ் இசையினுடைய அடையாளம் மிகப்பெரிய கேள்விகளுக்குள்ளாகும். மொழி வழியான சாதிய பண்பாட்டு மேன்மைகள், அந்த முகவர்கள், மேட்டுக்குடியினர், அவர்களை தழுவி அந்த ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய உருவாக்கம் என்பது. இந்த மத்தியதர வர்க்கம் எப்பவும் என்ன, அதன் குணம் என்னண்டா, இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, அது எப்பவும் அப்படி மேலே பார்த்து கொண்டே இருக்கும். அது மேலே பார்த்து தடக்கப்பட்டு விழுகிறதும் உண்டு, மேலே பார்த்து தப்பி தவறி போயிடும், பிறகு வாரவனை இழுத்து விழுத்துறதும் இருக்குது. ஆக இந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய ஒரு அது ஏற முயலுகிற அந்த குணமும் இந்த தமிழிசைக்கான சவாலுக்குள்ளே வந்து சேர்ந்ததை பார்க்கலாம். அப்போ இதோடு சேர்ந்து இந்த காலனித்துவ காலம், நாங்கள் இந்த கொலோனியலிசம்னு சொல்லுவோம், இந்த கொலோனியலிசம் காலனித்துவ காலத்தில் எங்களோட புலங்களில் எழுச்சி பெற்ற தேசியவாதம். தேசியவாதம் நல்ல விஷயம், ஆனால் இந்த தேசியவாதத்துக்கு யார் தலைமை தாங்குகிறார்கள், அவர்களுடைய உள்ளார்ந்த நோக்கங்கள் என்னவாக இருந்தது என்பன எல்லாம் இந்த தமிழிசையையும் தாக்கியது. இப்போ இந்த வகையில் தமிழிசையை ஒரு தேசிய அடையாளமாக நாங்கள் பார்க்க வழி கிடைக்கல. நிறைய நான் இந்த வரலாறுக்குள்ளே கணக்க போகலாது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மியூசிக் அகாடமி, மெட்ராஸ் மியூசிக் அகாடமி அது வந்த பொழுது உண்மையில் அவங்க தான் இந்த தீர்மானிக்கிற வரையறுக்கிற ஆக்களாக வந்தாங்க. இப்பெல்லாம் இந்த அரசாங்கத்தில் விதி எழுதுகிறவர், கான்ஸ்டிடியூஷன் எழுதுகிறவர் மாதிரி இதுதான் இசை, இன்ன மொழியெலாம் நீ பாட வேணும். அப்போ இது இப்படி பழுதைக்குள்ளே ஒரு மிக மிக என்னென்னு சொல்கிறது, மிக ஒரு பயங்கரமான ஒரு முடிவு வந்து என்னென்றால், இந்த சங்கீத கச்சேரி தான் இசை. கச்சேரின்னு தான் சொல்லுவோம், என்ன கச்சேரி அல்லது இசை அளிக்கை. அப்போ உண்மையில் அதுவும் அவங்களோட அந்த சீசன், மியூசிக்கல் சீசனில் அங்கே பாடுகிறவன் தான் மிகப்பெரிய பாட்டுக்காரன். இப்போ நாங்கள் கூட பெரிய ஏக்கமாக இருக்கும்படி எங்களே இருக்கா அங்கே பாட விடுவான இல்லை, எங்களுடைய ஒரு ஆள் அங்கே பாடிட்டு வந்தால் இங்கே நாங்கள் மாலை போட்டு, அது பிள்ளையல்ல, அங்கே பாடலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கே பாடுறவங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் இந்த வேத்திசைன்னு சொல்லுவோம். அதாவது வேத்திசை என்றால் ராயல் மியூசிக். எங்களுடைய ஆக்கள் எல்லாம் பாடினது இந்த ராசாக்களுக்கு போய் அவங்களோட இந்த இப்போவும் உங்களுக்கு தெரியும், இந்த திருவனந்தபுரத்தில் இருக்கிற கோயில்கள், மதுரையில் உள்ள அந்த கோயில்கள், அவங்க இருந்து பாடின மேடிகள், இவை இருந்த இடமும், அவங்க இருந்து பாடின இடங்களும், அவங்க கீழே இருந்து பாடினது, இவங்க மேலே இருந்து பார்த்த இடங்கள் இப்போவும் காட்சி பொருளாக இருக்குது. ஆக இந்த வேத்திசையில் இருந்து இது ஒரு
சேம்பர் மியூசிக்காக மாறுது. உங்களுக்கு தெரியும், சேம்பர் மியூசிக் என்றால் ஒரு அரங்கு இசையாக மாறுது. மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த அரங்க இசை தான் இசை எண்ணெய்க்குள்ள தான் பிரச்சனை வருது. இப்போ உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் மேடையிலே ஒரு கச்சேரி செய்வது என்பது அது இசையினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், என்ன அது ஒரு பிரதிபலிப்பு. அப்போ இந்த பிரதிபலிப்பு தான் இசை, பிரதிபலிப்பு தான் கலை என்று சொல்லலாமோ? இல்லை. அது எங்கெங்கெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறான். தோட்டத்தில் பாடுறான், வயலில் பாடுறான், மேடையில் பாடுறான், கோயிலில் பாடுறான், எல்லாத்துக்குள்ள எங்கே அது உயிர்ப்பாக அது எங்களுடன் தொடுவதோ அங்கெல்லாம் அந்த இசை இருக்கிறது. அப்போ இந்த வகையிலே இதோடு சேர்த்தப்போ வேறு சில விஷயங்களும் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, இந்த உயர்ந்த ரசனை. நாங்கள் சிம்பிளாக சொன்னோம், ஒரு பாட்டை ஒருதன் கேட்கல என்றால் உனக்கு ரசனை இல்லை. அதாவது இதுதான் உயர்ந்த ரசனை, ஹை டேஸ்ட். இது தாழ்ந்த ரசனை. அப்போ இதை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளால தான் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு, குறிப்பாக எங்களுடைய இந்த பண்பாட்டியல் கல்வி, ஸ்ரீகாந்தன் பார்க்குது, பண்பாட்டியல் கல்வியினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு இந்த ஹெகிமனி என்பது. இப்போ மார்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த சுரண்டலை பற்றி, ஆதிக்கத்தை பற்றி. இந்த ஹெகிமனி என்பது மிக துல்லியமாக அதுக்குள்ளே போய் சொல்லிச்சது என்றால், இந்த மேலாண்மை, இந்த அதிகாரம், சுரண்டலை, இந்த சுரண்டப்படுகிறவனே அதை அப்படித்தான், அது சரிதான் ஐயான்னு ஏற்றுக்கொள்ளுகிற நிலை மிச்சம் மோசமானது. இப்போ ஒரு சுரண்டல் என்றால் அதுக்கு எதிராக போராடுவான். இல்லை அதுதான் ஐயா, நானும் அதுபோல் வருவேன், இல்லாவிட்டாலும் உங்களை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆபத்தான நிலை தான் அது. அப்போ இந்த நிலையும் எங்களுடைய இந்த தமிழ் இசைக்கான நெருக்கடிக்கான ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இப்போ இதோடு சேர்த்து தான் இந்த லாங்குவேஜ் ஏலியனேஷன் என்ற ஒரு விஷயம் தெளிவாக சொன்னாங்க. இந்த தமிழில் பாடப்படாது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு கேஸ் ஸ்டடியாக, சில குவாலிட்டேட்டிவ் கேஸ் ஸ்டடியாக கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளால எடுத்து நீங்கள் அதில் பார்க்கலாம். இசைக்கு மொழி வேண்டியதில்லை, இசை தன்னளவிலேயே ஒரு உன்னத வடிவம். வெங்கட்ராம ஐயர் சொல்கிறார். அவர் பெரிய வித்வான், அதில் பிரச்சனை இல்லை. இசை என்பது வார்த்தைகள் இல்லாதது, நல்ல ஒலி அழகே வேண்டப்படுவது. கிருஷ்ணமாச்சாரியார். மொழி பார்த்தா தரம் போயிடும். இதை சொன்னது மியூசிக் அகாடமி. பாடகருக்கு பாடலை தெரிவு செய்கிற சுதந்திரம் வேணும். ரைட். இதை சொன்னது யார்? எங்களோட முசுரி சுப்பிரமணிய ஐயா. இசையில் ஜனநாயகம் ஒரு பிசாஸ். பாவம், அவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் பின்னாலே அவர்களையும் சில மாற்றங்கள் வந்தது. ஆனாலும் அவர் சொன்னார், சும்மா எப்படி சொன்னார், பிசாஸ் என்று. அப்போ இதுக்கு சும்மா விடையில் உடனே எதிர்வினைகள் வந்தது. இந்த எதிர்வினைகள் எப்படி வந்தது என்றால், தியாகராஜ சுவாமிகள், உண்மையிலே நான் கூட தியாகராஜ சுவாமிகளை வணங்குகிற ஒருவன் தான். ஆனால் அவரை நான் வணங்குகிறேன் என்பது தமிழிசையை பாடாதே என்று சொல்லுவதை நான் வணங்குவதற்கான காரணமாக முடியாது. அப்போ தியாகராஜ சுவாமிகள் அவர் சொல்லுகிறார், யாருந்தாங்கிற ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் சொல்லுவார், தியாகராஜர் தமிழில் பாடுவதற்கு பதில் தெலுங்கில் பாடினார் என்பது அது ஒன்றே போதும் இந்த இயக்கத்துக்கு. எதுக்கு? தமிழிசை இயக்கத்துக்கு ஆதரவு என்றவர் சொல்லுவார். தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழ் தேசத்திலேயே புகழ் பெற்றவர் அவர் தெலுங்கர் இல்லை, வடக்கிலிருந்து வந்தவர் இல்லை. இந்த தேசத்தில் பாட்டு செய்தார். மொழியும் சங்கீதமும் கூட சேர்ந்து வந்தன. அவர் ஹிருதயத்திலிருந்து வேறு ருசிக்கு பாடவில்லை. இது அவருடைய மொழியிலே அவர் சொல்லுவார். அப்போ உண்மையில் இதுன்ற கருத்து தெலுங்கு தாய்ப்பாசை என்றபடியாக அவர் அதில் பாடினார். இப்போ தமிழ் தாய்ப்பாசை உள்ளவன் என்னென்ற ஏன் பாடாமன்றதுன்னு அவருடைய கேள்வி. மற்றது தாய்ப்பாசையில் பாடினால் எங்களுடைய ஆத்மாவுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும், கடவுளுக்கும் அது விளங்கும் என்ற மாதிரி அவரது அந்த உரையில் சொல்லுவார். இதே போல் கணக்க சுதேசமித்திரன் பத்திரிகை சொல்லும், இசைக்கு மொழி வேற்றுமை இல்லை என்றால் அப்போ ஏனடா தமிழில் பாடுறதை மட்டும் நீ வேண்டாமன்ற? மொழி வேற்றுமை இல்லை தானே, அவன் மொழியில் பாடட்டேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இசை இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கமும் அதுவும் வருதுன்றால் தமிழர்கள் எவ்வளவு தூரம் உரிமை இழந்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம்னு இந்த குடியரசு பத்திரிகை, பெரியார் அவங்களெல்லாம் சம்மந்தப்பட்ட பத்திரிகை சொல்லும். அதே போல் இசைத்தமிழ் கர்நாடக சங்கீத வழிபட்டது என்பது அழகான ஒரு கூற்று. நான் இதை ஒரு கட்டாயம் இதில் சொல்ல வேணும்ன்றதுக்காகவே அண்டர்லைன் பண்ணி எடுத்தேன். இசைத்தமிழ் கர்நாடக சங்கீதத்தின் வழிபட்டது என்பது மகன் தாயை பெற்றான் என்பது போன்றது. பாவாணர், தேவனைய பாவாணர் பழந்தமிழிசை என்ற நூலில் சொல்லுவார். அப்போ உண்மையில் இந்த நிலையில் தான் இந்த தமிழிசை சங்கம் ஒன்று வருகிறது. நான் இந்த வரலாற்றுக்குள்ளே போக இல்லை. இந்த தமிழிசை சங்கம் தமிழில் பாட வேணும்,
தமிழில் பாடுவதற்கென்று ஒரு கல்லூரி அமைப்பது, அதற்கான பாடல்களை உருவாக்குவது, தொகுதிகளை வெளியிடுவது என்று அவர்கள் நிறைய செய்தார்கள். அப்போ உண்மையில் இது நடக்கைக்குள்ளே நாங்கள் நினைக்கப்படாத இந்த தமிழ் மொழி மட்டும் ஒதுக்கப்படவில்லை. அது ஒரு மிகப்பெரிய சோகம். இன்று வரைக்கும் எங்களுடைய புலங்களில் அவதானிக்கக்கூடிய சோகம் என்னென்றால், இந்த தமிழ் இசையை உண்மையிலே எங்களோட புலங்களில், தமிழ் புலங்களில், அது இந்தியாவாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், இதனை காத்தும் வளர்த்தும் மேலே கொண்டு வந்தவர்கள் இசைவேளாளர்கள். நாங்கள் இன்னொரு ஊர் பாசையில் சொன்னால் நட்டுவர் என்று சொல்லுவோம். நட்டுவனார்கள். மற்றது மருத்துவர்கள். அந்த மருத்துவர் என்ற சொல் உண்மையிலே இங்கே வழக்கிலே இல்லை. உண்மையிலே எங்களோட டிஎம் ராசரத்னம் பிள்ளையை பற்றி ஒரு அழகான ஒரு இனவரவியல் நூல் வந்திருக்குது. அந்த நூலில் அவர் இந்த தமிழகத்தில் வழங்குகிற அந்த நூலை சொல்கிறார். இங்கே நாங்கள் அது உண்மையிலே ஒரு ட்ரெடிஷனல் சர்ஜன்ஸ், நாங்கள் பார்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ரெடிஷனல் சர்ஜன்ஸ் தான் அந்த பார்பர்ஸ், அந்த மருத்துவர்கள். அவர்களிடத்துலேயும் இந்த இசைமரபு நிறையவே இருந்திருக்கிறது. அப்போ அதே மாதிரி தேவதாசிகள் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பரதநாட்டியத்தை தெரியும் எங்களுக்கு. ஆனால் தேவதாசி மரபு, தேவடியார்கள் என்றெல்லாம் நாங்கள் நகைப்போம். ஆனால் அவங்கெல்லாம் இதை உண்மையிலே ஒரு வடிவம் கொண்டு வந்தார்கள். தேவதாசியினர். மற்றது ஓதுவார்கள். இப்போ எங்கேயாவது சில கோயிலில் ஓதுவார்கள் அந்த நேரத்துக்கு வந்து காசுக்கு ஓதிட்டு போவாங்க. ஆனால் இந்த ஓதுவார்களுக்குள்ளால தான் இந்த பன்னிசை மரபு பிழைத்தது. அதே மாதிரி தம்பிரான்கள். அப்போ இவர்கள் எல்லாருமே இந்த புறந்தள்ளப்பட்ட அந்த கதையை மிக அழகாக அந்த யோஷிடாக்கா என்ற ஒரு ஜப்பானிய பேராசிரியர் தமிழ்நாட்டில் வந்திருந்து இவரோட இருந்து பழகி, அவர் நாதஸ்வரம் தான் வாசிக்க பழகி அது வழியெல்லாம் தெரிஞ்சு. அதான் சொல்ல, அந்த பங்கு பெற்றலோடு தான் உண்மையான ஆய்வு நடக்கலாம். கதிரையில் இருந்து கொண்டு தரவு சேகரித்து நடக்காது. ஒரு அழகான புத்தகம். உண்மையிலே நான் கூட இந்த 2023 வந்த புத்தகம், இந்த உரையை நிகழ்த்துவதற்கு ஓமண்ட பிறகு தலைகளாக நின்று பக்தவர் சிலபாரதியை மண்டாடி மனுஷன் இந்த ஸ்வீட் போஸ்ட்லேயே எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சார். அப்போ உண்மையில் நிறைய நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே உள்ளன குறிப்பாக. அப்போ இதே போல் அண்மையில் இன்னொரு ஆய்வு கொஞ்சம் முன்னுக்கு வந்தது. அதுவும் சங்கரன். அதுவும் 2003 தான். இந்த தேவதாசி குடும்பத்தில் பிறந்த ஒரு இசைக்கலைஞர், அவனுக்கு பேர் டி சங்கரன். அவன் இந்த இசைக்கலைஞர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், சாதிய அரசியல், பால்நிலை அரசியல், பெண் பாடகர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அப்படி நிறைய வச்சு அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்போ இதில் அடுத்ததான் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைடை பார்ப்பீங்கள். இந்த படத்தை இதுதான் அந்த புத்தகம். டிஎம் ராசரத்னம் பிள்ளை எங்களோட தமிழியல் நூலகத்திலேயும் இது உடனடியாக நாங்கள் வாங்கி வைக்கணும். சரி, அடுத்தது நீங்கள் இந்த இதே ஒருக்கா நுணுகி பாருங்க. ரேரான ஒரு படம் கையில் கிடைச்சிது. இந்த தமிழ் இசை விழாவில் தஞ்சாவூரில் உங்களுக்கு தெரியும், எங்களோட என்ன பேர் தண்டபாணி தேசிகர் எங்களுக்கு தெரியும். தண்டபாணி தேசிகர் ஒரு முறை பாடி முடிய அவர் அந்த மேடையை தீட்டாக்கி போட்டார் என்று தண்ணி ஊற்றி கழுவி இருக்கிறாங்க. இதை பார்த்தா அப்படி நெஞ்சு உரைகிற மாதிரி இருக்கல்லோ. சரி, அங்கே அப்போ இந்த இவ்வளவுக்கு பிறகும் தண்டபாணி தேசிகர் விட்டுட்டு போயில்லை. அவர் பாடிக்கொண்டே இருந்தார். அவர் உண்மையிலே அவருக்கு பின்னால் தண்டபாணி தேசிகர் மரபு அவர் உண்மையிலே ஒரு ஓதுவாற்ற கோயிலில் அது வழியாக ரோட்டு வழியாக பாடிக்கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டு தெரிஞ்ச மனுஷன். இந்த பட்டினத்தார் படத்தில் பட்டினத்தாராக நடிக்கிறதுக்கு தான் அவர் ஒரு மேல் இழுத்து கொண்டு வராங்க சென்னைக்கு. அதுக்கு பிறகு அவர் இந்த நந்தனார் அதில் எல்லாம் நடித்து அவர் பிறகு இந்த ஊடகங்களுக்குள்ளாலே எல்லாம் மிக பிரபலமாக வந்துட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு இந்த மியூசிக் அகாடமியிலையோ தஞ்சாவூர்லையோ கச்சேரி வச்சு தான் பிரபலமாகணுன்ற தேவை இல்லை. அப்போ உண்மையில் அவர் மிக சின்சியராக அது கொஞ்சம் அவரே ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட நாங்கள் எடுத்து படிக்க வேணும். யாராவது ஒரு மாணவர்கள் தண்டபாணி தேசிகரும் தமிழிசையும் என்று நாங்கள் படிப்போம் என்றால் அதுக்குள்ளால நிறைய விஷயங்கள் வரும். அவருடைய அந்த யூடியூப்பில் எல்லாம் அவருடைய சில பேட்டிகள் கூட இருக்குது. அதில் முக்கியமானது இந்த ஒரு பாட்டுக்கு இசையமைக்கிறதுக்கு அவர் சொல்லுவார், பாரதிதாசன் ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு இசையமைக்கிறதுக்கு தனக்கு 2 வருஷம் எடுத்தது. யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் சும்மா அப்படி உடனே நான் அடித்து உடனே பாட்டு போட்டேன் என்று சொல்லுறது தான் இப்போ உள்ள எங்கட இசையமைப்பாளர் பெருமை மேலே சொல்லப்படும். அவர் சும்மா ஓவர் நைட்டாக பாட்டை கேட்டார், ஓட அடித்தார், பாடுறவர் ஆளை பார்க்காமல் டெலிஃபோனில் பாடினாருண்டு. அப்போ உண்மையில் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ
இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா, கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா. வன்பும் எளிமையும் சூடும் நாட்டிலே வாழ்வில் உணர்வு சேர்க்க, எம் வாழ்வில் உணர்வு சேர்க்க நீ அற்றை நத்தமிழ் கூத்தின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா. பிள்ளைக்கு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வச்சு நீ இந்த பழந்தமிழை பாடமாட்டியாடா அடமாட்டியாடாண்டு அவர் பாடின பாட்டு இந்த மனுஷன் அதை எடுத்து இதை இசையமைக்கிற உண்மையில் இந்த இது கர்நாடக சங்கீத ராகம் தான், தேஷ் ராகம். இந்த தேஷ் ராகத்தில் இதை இசையமைச்சு போட்டு அந்த பேட்டியோண்டு நான் கேட்டு நசந்து கொண்டு அவர் சொல்கிறார், தான் சும்மா அதை எடுத்து போட்டு அதை அடானாவில் பாடினா அப்படி இருக்கும்போது தான் பாடி பார்த்தேன். துன்பம் நேர்கையில் ஜாலெடுத்து நீ இன்பம் சேர்க்கின்ற உடனே முன்னுக்கு 2 பிள்ளை ஓடிட்டு தான். அப்போ நான் அதோட அதை நிப்பாட்டினேன். அப்போ பாருங்கள், இந்த பாட்டுக்கு அது மட்டுமல்ல, அவர் அந்த பேட்டியில் அவர் சொல்லுகிற பொழுது அவர் வெறுமனே ஒரு பாட்டுக்காரன் மட்டுமில்லை, அவர் திருவள்ளுவரை கோட் பண்ணி சொல்லுவார். பண்ணெல்லாம் பாடற்கு இயைபென்றேல் கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஒரு பாடல் பொருளோடு இசைந்து வராத பண்ணால் ராகத்தால் என்ன பயன்? அப்போ உண்மையில் அப்போ அவர்கிட்ட நிறைய அந்த பழைய வேருக்குள்ளால் திருவள்ளுவருக்குள்ளால் இந்த கருத்தியலுக்குள்ளால் வந்தது தான் அவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு 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 வெற்றியும் அவரை ஒரு மாடலாக நாங்கள் சொன்னது. அப்போ இந்த காலப்பகுதியில் உண்மையில் தமிழிசை அழிக்கைகளுக்கு சமாந்தரமாக இந்த தமிழிசையின் மூலத்தை தேடுகிற பல ஆய்வுகள் நடந்தது. முக்கியமாக நாங்கள் பெருமைப்படுகிற சுவாமி விபுலானந்தர் அவர் கூட வெறுமனே ஒரு இசைக்கலைஞர் அல்ல, அவருடைய அடிப்படை பௌதிகத்துறை, ஃபிசிக்ஸ். இப்போ அவர் ஃபிசிக்ஸ், தமிழ், அவர் தான் முதலாவது தமிழ் பேராசிரியர். என்ன எங்களுடைய புலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர். அவரை தொடர்ந்து எப்ரஹாம் பண்டிதர், 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் நிறைய செல்வாக்கு செலுத்தியவர்கள். இதைவிட இந்த சிலப்பதிகாரத்தின் உரையாசிரியர்கள், பின்னாலே ஓரளவுக்கு இந்த இனமரபு இசையியல் நோக்கிலர் டாக்டர் ராமநாதன் போன்றவர்களுடைய ஆய்வுகள் எல்லாம் முக்கியமானது. அப்போ சமாந்தரமாக இந்த விஷயங்கள் நிறைய நடந்தது. ஆனாலும் இவைகளுக்கான மதிப்பு எப்படி இருந்தது? இது ஒரு வெறும் வரலாற்று பதிவாக மட்டும் இருக்கலாதல்லோ. நாங்கள் சொன்னோம், இது கலை வரலாறு அல்ல, கலையின் வழியான வரலாற்றுக்கு நாங்கள் இதில் எதை எடுத்தோம் எதை விட்டோம் என்று பார்த்தால் அதை பற்றி கூட ஒரு முக்கியமான, அதாவது அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இப்போ இல்லை, 1934 மனுஷன் சொன்ன அந்த கதை அவர் சொல்லுகிறார். ஆராய்ச்சி பண்ணியவர்களுக்கு அதில் எவ்வளவு அருமையான ரத்தினங்கள் புதைந்து கிடப்பது என்பது தெரிகிறது. ஆனால் ஆராய்ச்சி செய்து சொல்ல வந்தால் அதுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. பண்டிதர்களும் சங்கீத வித்வான்களும் சேர்ந்து பழகுவதில்லை. தமிழ் புத்தகத்தில் இவ்வளவு அருமையான சங்கதிகள் இருக்கின்றான் என்பதை சங்கீத வித்வான்கள் நம்புவதில்லை. தாங்களாக ஆய்வு செய்து அறிவதும் இல்லை. இது யாரையும் குறை சொல்லுவதென்றல்ல, அந்த மனுஷன் சொன்ன அந்த விஷயம் அப்போ தொடக்கமே கவனத்தில் இருந்தால் நாங்கள் இப்போ இருந்து இந்த தமிழ் இசைக்காக அழ தேவையில்லை. அப்போ உண்மையில் அப்போ மிகச் சுருக்கமாக நாங்கள் அந்த இதில் டக்கடக்கா இலங்கைக்கு வருவோம். நாங்கள் இப்போ இந்த ஒரு வானத்தில் நின்று தண்டவாணி தேசியரை பற்றி மட்டும் பேசி போட்டு போகலாது. இலங்கைக்கு வந்தோம் என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இதனுடைய வேர்கள் அநேகமாக இந்த பற்றிய உலகப்புலம் முழுவதையும் போல சடங்குகளுக்குள்ள, சடங்கு பாடல்கள், நாட்டார் பாடல்கள், நடனங்களுக்குள்ளே எங்களை கூட்டிக் கொண்டு போவோம். இங்கே எங்களுடைய ஜெய்சங்கர் இருக்கிறார், வடமோடி தென்மோடி, அந்த கூத்துகள், மற்ற கலப்பு புலங்கள் இன்னமும் அவை உயிரோடு காக்கப்படுகிற புலங்களுக்குள்ளே எல்லாம் இது போய் நிற்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ உண்மையில் இந்த நாடக மரபின், குறிப்பாக அதை தொடர்ந்து அந்த நாடக மரபுகள், பின்னால் வந்த இசை நாடக மரபுகள்,
இன்றைக்கும் எங்களுடைய கிராமத்தில் உள்ள மக்களினுடைய இந்த இசை ஞானம் என்பதற்கு பின்னாலே இந்த இசை நாடக மரபின் தாக்கம் மிக முக்கியமானது. நாங்கள் சென்ற ஆண்டில் தான் இந்த நடிகமணி வி வைரமுத்து அவர்கள், அவர் ஒரு அடையாளம் தான், அவர் ஒரு குறியீடு தான். ஆனால் அவருடைய முன்னையவர்களும் அவருக்கு பின்னால் வந்தவர்களும் அதனுடைய அடையாளமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு பின்னாலே இந்த இசை ஜனநாயகம் யாரும் படிக்கலாம். உங்களுக்கு தெரியும், முந்தி சங்கீதம் படிக்கிறது எல்லாரும் படிக்கலாது. அப்புறம் அப்படி அல்ல, இப்போ யாரும் படிக்கலாம். இப்போ நானும் ஒரு சின்ன அளவில் படிக்கத்தக்கதாக இருந்ததெல்லாம் இந்த இசை ஜனநாயகத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்போ இந்த வகையில் தான் இந்த இசைப்பயில்வுக்கு வந்ததுக்கு பிறகும் எத்தனை பேர் தமிழகத்துக்கு போய் தேடி படித்தாங்கன்ற ஒரு புள்ளி விவர ஆய்வை ஒருவர் செய்தால் அங்கேயும் இந்த இசை நாடக மரபுகள், நாதஸ்வர கலை மரபுகளுக்குள்ளே வந்தவர்கள் தான் நிறைய போனதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கூற்று 2000 ஆண்டில் தேவனையப்பாவான சொல்லுவார், தமிழிசை நாடகமே கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் ஒரு கூற்று சொன்னார். இப்போ நான் முதல்ல ஒரு மாதிரி அது ஒரு சரியான ஸ்டேட் பேப்பரை உள்ளுக்குள்ளே போய் பார்த்தால் எங்கட புலங்களுக்கு கூட அது பொருந்துவதாக இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த கர்நாடக சங்கத்தில் முத்திரை பதிச்ச ஆளுமை என்று உதாரணத்துக்கு எங்களுடைய ஏகே கருணாகரன் எடுத்தாலும், கருணாகரனுடைய அப்பா இந்த கம்பெனிகளோட இசை நாடகங்களை கொண்டு திரிஞ்சதுக்குள்ளால தான் கருணாகரனை அங்கே தள்ளிவிட்டது. அதே போல் உங்களுக்கு தெரியும், பாலசிங்க மாஸ்டர், அவர் இங்கே தமிழிசைக்கென்று சங்கமே வச்சவர், அவரும் இன்னொரு நாட்டுக்குத்துக்காரண்ட மகன். அதே மாதிரி திலயநாயகம் போல், இப்படி ஒரு நீண்ட நான் எல்லாற்ற பேரையும் இதில் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அது மாதிரி இப்போ இன்றைக்கு எங்களுடைய இசைத்துறை தலைவர் அதில் இருக்கிறார் தெரியல, அவர் கூட இன்றைக்கு இந்த தமிழிசை என்று இந்த எழுத்துரைப்புகளை செய்கிறவரும் கூட அந்த மரபுக்குள்ளால் வந்தவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அப்போ இந்த வகையில் தான் அப்போ நாங்கள் இப்போ என்னென்னத்தை இழந்தோம், என்னென்னத்தை விட்டோம்னு பார்த்தால், இந்த ஆலயங்களை மையமாக கொண்டு வந்த இசைவேளாளர்கள், பன்னிசை மரபின் தொடர்ச்சி, இவைகளை நாங்கள் பெருமளவுக்கு மறந்துட்டோம். இப்போ சுமார் காசுக்கு வாய்ச்சி போட்டு போகிறது என்ற அளவில் வந்துடுது. அதில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அலங்காரத்துக்கு கச்சேரி வாசிப்பது, அவர்களும் என்னத்தை வாசிப்பதுன்றதெல்லாம் அது கேள்வி. அது வாரவற்ற ரசனைக்கு தக்கதாக அவர்கள் வாய்ச்சிட்டு போவாங்க. இந்த ஒலி சாதனங்கள் வேற வாசிக்கும் சேர்ந்து, இவங்க வாசிக்கிறாங்களா அந்த சாதனங்கள் வாசிக்குதான்றது தெரியாமல் நடக்கும். அப்போ இதே போல் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆளுமைகள், அதாவது தட்சிணாமூர்த்தி. நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒருத்தர் இல்லை, வேற இல்லை. அது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்கிற விஷயம். அப்போ அவ்வளவுக்கு இங்கே ஒரு ஆழமான மரபு இருந்து. அதே போல் இசைப்புலவர் சண்முகரண்ட மாஸ்டர், எனக்கு இப்போ இவன் சரவணன் பார்க்குறேன், சரவணன் அப்பா ஒரு புத்தகம் எழுதி பாடி பிறந்த கோயிலுண்டு, அதுக்கு நான் அணிந்திரு எழுதிக்குள்ளே கூட அதை உள்ளுக்குள்ளே வாய்ச்சி பார்க்கல. இந்த ஆய்வுக்காக அவருடைய அந்த புத்தகத்தை வாய்ச்சி கொண்டு போய்க்கல. TN ராசரத்னம் பிள்ளை வடம்பராட்சியில் ஒரு கச்சேரிக்கு வந்திடத்துல அன்றைக்கு இங்கே எங்கட யூனிவர்சிட்டியில் சண்முகரண்ட மாஸ்டர்கிட்ட பாட்டு அவர் சொன்னார், அந்த பாட்டு முடியத்தான் நான் அங்கே வந்து வாசிப்பேன். இங்கே வந்து அவற்றை கையால் தான் இந்த இசைப்புலவர் பட்டம் கொடுத்ததுன்றது அவ்வளவு பெரிய செய்தியடா. எனக்கு அப்படியே இப்போ சொல்லிக்குள்ளே இன்னும் செய்யுது. அப்போ அவ்வளவு ரெக்கக்னிஷன், அவ்வளவு மதிப்பு. அவரோட சண்முகரண்ட மாஸ்டரோட நான் கூட இருந்து அவர்கிட்ட திருவாசகம் வேற பாடின அந்த பெரிய பேர் இருக்குது. ஆனால் பின்னாலே எல்லாம் அப்படி காணா, இப்போ அவர்கிட்ட பேரே இப்போ தெரியாமல் இருக்கும். அப்போ உண்மையில் இந்த எங்களுக்கு வந்த பிரச்சனை என்னென்றால், நாங்கள் எங்களுடைய கலை திட்டங்களை வகுக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒரு வழி கலை திட்டங்களாகவே நாங்கள் அமைத்தோம். அதாவது பெருமளவுக்கு தமிழகத்திலே என்ன படிப்பிக்கிறாங்களோ அதின் பிரதி அந்த ஃபோட்டோ காப்பியை அடித்து கொண்டு வந்து இங்கே செய்வோம். அல்லது அதை காலங்காலமாக அங்கே உள்ள ஒரு வித்வான் இங்கே வந்திருந்து வெளிப்படுத்தினால் அதையே நாங்கள் தொடருவோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கிழக்கு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய அக்கா இருக்கைக்குள்ளே அந்த விபுலானந்தாவினுடைய அந்த இசைக்கலை திட்டத்தை மீளமைக்கணும்னு ஒரு முறை சொல்லி ஒரு அவார்டாக போகும்ண்டு இந்தியாவுக்கு போய் நான் முதல் தமிழகத்தானெல்லாம் இருக்குத்தானே, அப்போ கேரளாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த கலாம் மண்டலைய அதுக்கு போய் அவங்களோட கரிக்குலங்கள், அவங்களோட அந்த ப்ராக்டிக்கல், அவங்க பயிலுகிற அந்த மோடு எல்லாத்தையும் பார்த்து வந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. அப்போ நிறைய எங்களோட யாத்திரையில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்குது. அப்போ உண்மையில் நாங்கள் எடுத்துக்கோ பன்னிசை என்றால் நாங்கள் எவ்வளோ இமோஷன் அதுக்கு வச்சுருக்கிறோம். எங்களோட பாரம்பரியம் பண் சுமந்த பாடல் என்று. ஆனால் எங்களோட பாடசாலைகளில் ஒரு ஆய்வு அண்மையில் யாரோ ஒருவாள் செய்திருந்தார். பாடசாலையில் படிப்பிக்கிற ஆசிரியரில் பண்ணோட தேவாரம் பாடக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு 4-5 வீதமும் இல்லை. எல்லோரும் வசன பாடம்தான், எழுமுங்கோ பாடமாக்குங்கோ எழுதுங்கோ, பிள்ளை எழுதும் எடுக்கும். ஆனால் அந்த பண்ணோடைய அந்த பாட்டை அது பாட மாட்டுது. அதே போல் நாட்டார் இசை எல்லாம் நாங்கள் கிராமிய கலைகளை வளர்ப்போம் என்று அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் நான் உண்மையில் எங்களுடைய ஒரு
பண்பாட்டியல் கல்வியில் இந்த ஒரு பிள்ளை நகைகளை இந்த நாட்டாரிசு ஆய்வு செய்த பொழுது அவளை பள்ளிக்கூடங்களுக்குள்ளே அனுப்பி பாடப்புத்தகம் எல்லாம் தேடி வந்த பொழுது ஒரு தவணையில் வார 32 பாட வேளையில் 1 அல்லது 2 தான் இந்த நாட்டார் பாடு. அதுவும் சுமார் பாட்டு இருக்கும், அதில் ஏதாவது ஒரு கும்மியடின்னு அடித்து போட்டு போவாங்க. அப்போ உண்மையில் எங்களை இந்த தமிழிச மூலமண்டு நாங்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள், அப்போ நான் இப்போ இன்னொரு விஷயம், ஒரு எங்கட கதை தான் அது. வெங்கட புலத்தில் கூட இந்த பன்னிசையை பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி வந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு ஒரு துறை அங்கே வந்திருக்குது. அப்போ கூட எங்களோட கேள்வி என்னவா இருந்தது என்றால் ஒரு துணை பண்பாடு கேள்வி தான். இந்த கோயிலில் பஞ்சபுராணம் பாடுறதுக்கு ஆக்கள் வேணும், ஆனபடியாக இந்த பன்னிசையை ஆய்வு செய்வது, பண்ணுக்குள்ளால் சுவாமி விபுலானந்தர் கண்ட வேறுகளை போகிறதுன்ற அந்த கேள்வியில் எங்கள்கிட்ட இருக்க இல்லை. இதை விட இன்னொரு கவலையான விஷயம், இந்த நாட்டாரிசை ஏனைய கோரிக்கைகள் சம்பந்தமாக பெரிய கேள்விகளே வரையில் வந்தாலும் அவை கேட்கப்படவில்லை. அப்போ இதெல்லாம் நான் சொல்லுவது ஒரு குறை சொல்லுவதற்கல்ல, நாங்கள் செல்ல வேண்டிய திசை எது என்பதை உணர்வதற்காக. அப்போ இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் இது தமிழ் இசைக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை அல்ல. ஒரு சமூகவியலாளனாக என்னுடைய ஆய்வுப்புலம் ஒவ்வொன்றிலையும் எங்களோட சமயத்தில், தெய்வங்களில், வழிபாட்டு முறைகளில், வாழ்வியல் சடங்குகள் எல்லாத்திலையும் இந்த அடக்குமுறையை பார்க்கலாம். எங்களோட கலைக்களஞ்சியத்தில் நான் முதல் அண்ணமார் வழிபாட்டை பற்றி ஒரு ஆய்வு செய்த பொழுது உடனே நாங்கள் கலைக்களஞ்சியம் தான் பார்க்குறோம். நாங்கள் அதில் அண்ணமாரே இல்லை, ஆனால் அண்ணாமலே இருக்குது. அப்போ எங்களை கொழும்பிலே அடித்த புத்தகம் தான். அப்போ இப்படி நிறைய நாங்கள் இதை சம்பந்தமாக நாங்கள் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். இங்கே சமூகவியலாளர்கள் இருக்கிறார்கள். இந்த எம்என் ஸ்ரீனிவாசனுடைய சமஸ்கிருதமயமாக்க கோட்பாடுகளுக்குள்ளாலேயே நாங்கள் சிலவற்றை தேட வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் செய்யக்குள்ள நாங்கள் எங்களுக்கு மிச்சம் பெலமான ஒருவர் எங்களோட தமிழ் மரபில் பாரதி. இந்த விஷயங்களை பற்றி பாரதி சொன்ன அந்த கூற்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அதை விட நாங்கள் ஒருத்தரும் பேச தேவையில்லை. அவர் சொல்லுவார், தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இரும்பு காதாக இருப்பதால் திரும்ப 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 7-8 பாட்டுகளை வருஷக்கணக்கில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தோற்காது உள்ள தேசங்களில் இந்த துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போ பாரதிக்கு இப்போ 100ஆண்டு விழாவும் கொண்டாடி முடிச்சு. அப்போ பாரதி அப்போ சொன்ன இந்த கதை, இதில் இந்த இரும்பு காதுன்றது என்னன்றதை நான் எனக்குள்ளே யோசித்தேன். அப்போ உண்மையில் நான் யோசித்தேன், இந்த இரும்பு காது சமன் நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஹெகிமனி, அதாவது இணக்கத்துடன் மேலாண்மையை ஏற்கும் தமிழர் மனோபாவம். ஓம் சாமி, ஆமா சாமி என்று நாங்கள் அதுதான் உயர்ந்தது என்ற அந்த ஹெகிமனி, அந்த பிரின்சிபிள் இதுக்குள்ளே பொருந்தும். அப்போ இந்த இரும்பு காது உண்மையில் ஒரு பண்பாட்டு உணர்விழந்த தமிழருடைய இருப்பின் குறியீடு என்பதற்கு அப்பால் இந்த மேலாண்மை என்றது மிக முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் விரும்பாமலோ இந்த நவீன ஊடகங்கள், ரகுராம் கூடுதலாக கையாளுகிற இந்த நவீன திரைப்படமாக இருக்கட்டும், இனிய வானொலி போன்ற ஊடகங்கள் வரைக்குள்ள இந்த ஊடகங்களின் நுகர்வு பரப்பு பெரியது. அந்த பரப்புக்குள்ளால் அந்த இசையினுடைய சேவகமும் எல்லா மக்களையும் நோக்கி போகிற ஒரு நிலைமை வருது. அப்போ உண்மையில் பல்வேறு விதமான விடயங்களை அரங்கு கொண்டு வருவதில் இருந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்போ இந்த இடத்துல தான் எனக்குள்ளே இருந்த ஒரு இசையாளனை கூட நான் இனங்கண்டு கொண்ட காலம். ஒரு சின்ன எனக்கு ஒரு உரிமையாகவும் ஒரு பெருமையாகவும் நான் இதில் சொல்ல விரும்புவது, நான் கலந்த ஊடக பரப்பில், குறிப்பாக இலங்கை வானொலியிலே என்னுடைய பாடசாலை படிப்பு காலத்தை தொடர்ந்து இலங்கை வானொலியிலே இந்த ஆக்க இசை விடயங்களுக்குள்ளே நான் போன பொழுது மிக அற்புதங்கள் நடந்தது. 70களிலே அந்த அற்புதங்கள், அந்த காலத்தில் பேராசிரியர் கைலாசவதி அவர்களும் எங்களோட இருந்தார். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அவர் கலைஞர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கலாநிதி கைலாசபதியாக அவர் இருந்தார். எங்களோட பேராசிரியர் சிவத்தம்பி ஆலோசனை குழுவினுடைய தலைவராக வந்து போனார். சி.வி. ராஜசுந்தரம் அங்கே இருந்தார். இப்படி நிறைய பேர் இருந்தார்கள். நாட்டாரிசை கோலங்களை தேடி எஸ்கே பரராஜசிங்கம் என்னுடைய அண்ணன், அவர் அங்கே ஒரு அறிவிப்பாளராக இருந்தார். அப்போ அங்கே ஒரு மணித்தியாலத்துக்கு இப்போ எங்களோட ஊரிൻ്റെ ஒரு வீரபத்திர வசந்தனை ஒரு மணித்தியாலத்துக்கு வாத்தியங்களோட ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புகிற ஒரு ஒரு திராணி இருந்தது. அப்பொழுது அதுக்கான வாய்ப்பும் இருந்தது. அதே மாதிரி யுனெஸ்கோ வந்து திடீர்னு கேட்டான், உங்களோட சிறுவர் பாடல் தாங்க உண்டு. எங்கட சிறுவர் பாடல் என்னென்னு ஒருவர் சொன்னார், கைவீசம்மா கைவீசு. இன்னொருவர் அது பார்த்தா அது ரூட், அது தமிழ்நாட்டு சிறுவர் பாடல். எங்கட பாட்டு என்ன? அப்போ நாங்கள் இருந்து யோசித்து 2 பாடல்களை எங்கட இந்த மரபாந்த கிராமத்துக்குள்ளாலே எடுத்தோம்.
தந்த தகிர்த தகிர்த தாம் திந்த திகிர்த திகிர்தத்தை தக தந்த தகிர்த தகிர்த தாம் திந்த திகிர்த திகிர்தத்தை வீராதி வீரசூரன் பீமசேன மகாராசன் போர்க்களத்தை நோக்கியே பொத்தேரிலேறி வருகிறான். இப்போ மௌனவரும் அந்த குழுக்குள்ளே வந்து போகிறது. மௌனவர் இந்த பாட்டு எடுத்து அப்போ அதில் சில அதுக்குள்ள மோல்ட் பண்ணி அந்த பாட்டு அதில் வந்து அதே மாதிரி எங்களுடைய ஒரு மலைப்பாட்டு தனதன தனன தனதன தனன தனதன தனன தனதனா தனனா தனன தனனா தனன தனனா தனன தனதனா. அப்போ ஒரு வகையில் நாங்கள் அந்த சிறுவர் பாடலை கொடுத்தோமோ எனக்கு தெரியாது. எங்கட பாட்டுண்டு தேடைக்குள்ளே இந்த சிறுவர் பாட்டுக்குள்ளே தான் நாங்கள் இந்த நாட்டார் பாட்டுக்குள்ளே தான் நாங்கள் போக வேண்டி இருந்தது. அப்போ இந்த வகையில் கைலாசபதியினுடைய ஒரு கூற்று மிக முக்கியமானது. தமிழிசை வரலாற்றில் உயர்ந்த இசை ஒடுங்கு திசையில் இருந்த காலத்தில் நாட்டு மக்களுடைய இசை உணர்வுக்கு உருவம் கொடுத்து இசை மரபை பேணி பாதுகாத்த பெருமை நாட்டார் இசைக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் கைலாஸ் அடிக்கடி அவற்றை எழுத்துக்களை அவர்கிட்ட படித்தவர்கள் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். இந்த லிரிக்ஸ் என்ற அந்த இது எங்களை பக்கத்தில் பெரிய கவனிக்கப்படாத விஷயம். அதை இப்பொழுது நாங்கள் தன்னுணர்ச்சி பாடல் என்று சொல்லுகிறோம். இந்த தன்னுணர்ச்சி பாடல்களை பற்றி கைலாசபதி எழுதியதும் எனக்கு தெரியும். அவர் என்னோட இந்த அந்த அந்த கலையரங்கங்களில் நடந்த வகுப்பறைகளில் இருக்கலாம், பேசுகிற பொழுதாக இருந்தால் என்ன உண்மையில் யாருக்கும் வியப்பாக இருக்கும். தனியாசலம் கைலாஸ் இந்த தன்னுணர்ச்சி பாடலுக்கு எனக்கு உதாரணம் சொல்லி காட்டின பாட்டு என்ன தெரியுமா? ஜெயகாந்தன் பாட்டு. தென்னங்கீற்றின் ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் போதினிலே சிட்டுக்குருவி பாடுது தன் பெட்டை துணையை தேடுது. இப்போ நாங்கள் கைலாசபதிண்டா அவருக்கு அது இரும்புக்காது அப்படித்தான் ஒரு தோற்றப்பாடு இருக்கும். ஆனால் மனுஷனுக்குள்ளே இந்த லிரிக்ஸ் இந்த சொற்களின் வலிமைகளை பற்றி அவர் சொல்லுவார். இந்த ஒவ்வொரு சொல்லின்ற ஆற்றல் மிக முக்கியமானது. அவருக்கு பிடிச்ச மிக முக்கியமான கவிஞராக சோமு இருந்தார். அப்போ இப்படியெல்லாம் வையாபுரி பிள்ளை அவங்களோட எழுத்துக்கள் எல்லாம் போகுது. அப்போ இது ஒரு காலகட்டம். உங்களுக்கு தெரியும் வானொலியில் நாங்கள் இருந்து பிறகு அங்கேயும் அரசியல் மாற்றங்கள் வந்தது. ஃபார்ச்சுனேட்லி நான் இஞ்சால கைலாசான் என்னையும் இங்கே ஒரு மார்க்கால நான் ஒரு ஆய்வு பட்டறைக்காக ஃபில்ம் மேஸ் கம்யூனிகேஷன் மீடியாவில் இந்த சருங்கலே படத்தை காட்டி அங்கே கூப்பிட்ட பொழுது கைலாஸ் பார்த்துட்டு என்னடா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து போட்டு உங்கள் என்ன செய்கிற இங்கே பாடான்றது நான் இப்போ தான் சிறைக்கு சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ அவரே ஒரு ஃபோம் அனுப்பி கூப்பிட்டு நான் தெரியாத கொழும்பை விட்டுட்டு வேற இல்லாமல் அங்கே நின்று இங்கேயும் ஒரு முறை வந்து எனக்கு ஞாபகம் இந்த இப்போ இருக்கிற இந்த டிசி ஆஃபீஸுக்கு கீழே இருக்கிற அந்த ரூமில் தான் இப்போ டீன்ஸ் ஆஃபீஸ். அப்போ நான் இருக்க அம்மாவுக்கு ஏதோ சோமில்லேருந்து வந்த நேரத்தில் வந்த உடனே அவர் ஃபோன் பண்ணி அரியா மிஞ்சவா ஓகே அப்போ யார் அரியம்மான்னு எனக்கு அரியம்மாண்டு யாருன்னு தெரியாது. அப்போ உள்ள ரிஜிஸ்டர் ஆகும். அவர் வந்து இந்த கையெழுத்தை ஐயோ சார் நான் அங்கே நான் லீவு தரேன், நீ போயிட்டு வாங்க, நான் அடுத்த கிழமை இங்கே வேலைக்கு. இதெல்லாம் ஒரு பழைய கதைகள். ஆனால் அந்த நான் சொல்லுவார் அது. அப்போ கைலாசபதியினுடைய அந்த அப்போ உண்மையில் அந்த நேரத்தில் இந்த வானொலியில் ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றங்களுக்குள்ளே நாங்கள் இஞ்சால வரோம். இதே நேரத்தில் எங்கட புலத்தில் குறிப்பாக அரசியல் தொடர்பு சாதனமாக எனக்கு நான் ஒரு கட்டுரை கைலாசபதி நினைவு அந்த ஏடொன்று நாங்கள் கைலாசன் அடித்து நாங்கள் இங்கே யூனிவர்சிட்டியால் அதில் என்னுடைய ஒரு கட்டுரை மெல்லிசை ஈழத்து மெல்லிசை இயக்கம். அதில் கடைசி பந்தி வந்து ஈழத்து மெல்லிசை ஒரு இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் முடியும். ஆனால் அது கடைசியாக எப்படி வந்துண்டா என்பது இல்லை, இயக்க மெல்லிசையாக வந்தது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எங்களுடைய தாயக பாடல்களாக தமிழிசை அனுபவங்கள் இன்னொரு பரிமாணத்தை எடுத்த காலம். அப்போ அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இசைவாணர் கண்ணன் போன்றவர்களும் மற்றது முகமறியாத பேரறியாத பாட்டுக்காரங்கள் ஒரு ஸ்கூல்லேயும் படிக்கல அவங்களோட குரலை கேட்டால் நெஞ்சுக்குள்ளே தைக்கும். அவ்வளவுக்கு அங்கே அப்போ தான் இந்த இசை என்பது வெறும் கச்சேரி பிரதிபலிப்பாக வேறு விஷயமான்ற விஷயங்களை நாங்கள் இதுக்குள்ளே தேட வேண்டி இருக்கும். இதை சொல்லிக்குள்ள கைலாஸ் கொஞ்ச நாள் என்ன கொண்டு வந்து விட்டு கைலாஸ் போயிட்டுது. கைலாஸ் இருக்கைக்குள்ள ஒரு பாரதி விழா நடந்தது. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோல் ராமநாதன் மண்டபம் தான். அப்போ அந்த ராமநாதன் மண்டபத்தில் டேய் நீ பாடுவாயல்லோ பாரதியின் அந்த கருத்துக்களையும் வச்சு ஒரு நிகழ்ச்சி செய்யണ്ട. அப்போ காலக்குயில் என்ற ஒரு நிகழ்ச்சி தயாரித்து என்னோட நரேட்டர் அப்போ எங்களோட ஃபிலசபி லெக்சராக இருந்த ஆதவன் கதிரேசம்பள மாஸ்டர் மகன்
அப்போ எல்லாம் நாங்கள் பெரிய ரிஹர்சல் எல்லாம் பார்த்து அப்போ அங்கே நான் சொல்லி போட்டு போனது சார் 2 இந்த லைட் இருக்கணும் அந்த ஒன்று நரேட்டருக்கு லைட்டை போட்டு பிறகு அதை ஆஃப் பண்ண எனக்கு போட வேணும் அப்படிலாம் சொல்லி நான் அப்போ கட்டுவனில் இருக்கிறேன். ஒரு 5 மணி பஸ்ஸுக்கு இங்கே வந்து ரங்கி வந்து பார்த்தால் ஒரு பெரிய 2 கோப்பை லைட் பூட்டி கிடக்கு. இவன் அதில் ஒரு கோப்பை லைட்டை நூற்றாலும் மற்ற கோப்பை லைட் போய் எனக்கு படும். அப்போ நான் அப்போ உள்ள இந்த முதிர்ச்சியோ என்னவோ தெரியாது, ஆல்மோஸ்ட் நான் ஒரு மாதிரி அந்தரப்பட்ட அளவும் கைலாஸ் வரவும் சரியாக இருந்தது. அப்போ கைலாஸ் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் எனக்கு இது இந்த பர்சனல் கதையெல்லாம், ஆனால் இதுகளும் ஒரு வாழ வேண்டிய கதைகள் தான். அந்த தோளில் தட்டி சொன்னால் டே உனக்கு கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல வடிவான ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று கட்டி உண்ட காலக்குயிலோட தாண்ட அதை திறக்கிறதுண்டு எனக்கு ஞாபகம். இந்த 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 வகுப்பறை சாருக்கு தெரியும், டீனா இருந்தவர், இதெல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்னு சொல்லி என்னவோ செய்து ஸ்மக்கிள் பண்ணி எல்லாம் கட்டி இந்த அத்திவாரம் கட்டைக்குள்ள இதில் நின்று பார்த்து கொண்டிருக்கல போகிற சொல்லுவார், டேய் காலக்குயிலுண்டே சொல்லுவார். பிறகு அவற்றை அந்த பேரையே நாங்கள் மண்டபமாக இதை நாங்கள் வைக்க முடிஞ்சது எங்கட சோகம். அப்போ உண்மையில் இந்த அப்ளைட் எத்னோ மியூசிக்காலஜி என்று இப்போ இந்த மியூசிக்காலஜி ஒரு பக்கம் ஒரு இசை பற்றிய ஆய்வு வரைக்குள்ள ஒரு எத்னோ மியூசிக்காலஜியினுடைய ஒரு பிரயோகம். உங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இந்த பிரயோகங்களை பற்றின நிறைய ஆய்வுகள் இப்போ வருது. அப்போ நிறைய நிகழ்ச்சிகள் இப்போ இந்த காலத்தில் தமிழ்நாட்டிலையும் கரிசல் குயில்கள் என்று சொல்லி எல்லாம் இப்போ மாதிரி அடங்கிடுது. என்னட்டு ஒரு சின்ன இந்த டியூப்பில் சின்ன சுத்துறந்து அப்படி ஒரு ஒன்று கிடக்குது. நான் தமிழகத்துக்கு போய்க்குள்ள தேடி பார்த்தேன். அவங்கெல்லாம் இப்போ பல பேர் பல சோழிகளில் போயிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த சேரிப்புறங்களில் இருந்து நாங்கள் அதை விளிம்பு நிலை மக்கள் என்று சொல்கிறோம், சபால்டன் என்று சொல்கிறோம். அவங்கள்ட்ட இருந்து வர இந்த கானா பாடல்கள் என்றது தங்களோட பாடலில் பாட்டு கட்டுவாங்க. இப்போ இந்த புதிய ஊடகங்கள் இந்த டிவிஎல் அதுகளுக்குள்ளாலே எல்லாம் அவங்க நிறைய மேலே வரத்தக்கதாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கரப்பின மக்களுடைய அந்த ரேப் மியூசிக் மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சென்னை ப்ளூஸ், தமிழ் ரேப் சாங்ஸ் என்றெல்லாம் இவர்கள் இந்த சினிமாவுக்குள்ளாலேயெல்லாம் இவங்கள் மேலே வராங்க. இப்போ இது வந்து நாங்கள் முதல் சொன்னங்கிற அழகியல் ரசனைகளுக்கு நிறைய கேள்விகளை கொண்டு வந்து வைக்குது பக்கத்தில். அதுக்காக இப்போ அண்மையில் யாரோ சொன்னால், டேய் சார் நான் தேவாரத்தை ரேப்பில் பாடுறேன், நான் இருடா என்று சொன்னேன். என்னென்றால் இப்போ தேவாரம் அது பண்ணில் பாடி நீ பாட வேண்டியதை அந்த தேவையை அறிஞ்சு பாடு, இந்த மொடர்ன்ன்றதுக்காக அப்படியே போய் முடியலாதுண்டு. அப்போ இந்த இந்த நிலை பெறான இந்த மாற்றங்களை இதே போல் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அமெரிக்க எத்னோ மியூசிக்காலஜிஸ்ட் ஷெரினியன் என்று சொல்லி அவர் தமிழகத்தில் வந்து இந்த மத வழிபாடு உண்மையில் ஃபாதர் இருக்கிறார், இந்த தியோபலஸ் என்று சொல்லி இந்த தலித் விடுதலை இயக்கங்கள் சம்பந்தமானவற்ற பாட்டுகளை கேட்டால் அப்படியே உருக்கும். அப்படியே அது 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 ஜேசுநாதர் வேறு அங்கால ஜேசுநாதருக்கு பின்னால் தலித் விடுதலை இறையியல் லிபரேஷன் தியாலஜி அது. ஆனால் இது அந்த தலித் இசையியல் என்று அவர் செய்த பணிகள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த பறை வாத்தியம் சம்பந்தமானது உண்மையில் அதில் ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது நாங்கள் இங்கே பறை என்று சொல்லுகிற வாத்தியம் வந்து இந்த பெரிய 2 பக்கம் அடிக்கிற பறை, அங்கே வந்து இந்த தப்பு வாத்தியத்தை பறை என்று சொல்கிறாங்க. அது நானும் இன்னும் நேரம் எல்லாத்தையும் நான் ஆய்வு செய்யலாது. ஆனால் அது ஒரு பெரிய அரசியலாக இங்கே நிறைய அமைப்புகளை வச்சு எல்லாம் நிறைய நடக்குது. ஆனால் அந்த வாத்தியத்தை அவர்கள் இந்த சங்கமம், சென்னை சங்கமம், இப்படி தஞ்சாவூரில் இருந்த மியூசிக் அகாடமி மெட்ராஸுக்கு வந்த மாதிரி இந்த சென்னை சங்கமத்துக்கு இங்கே வந்துடுது அவங்களோட தாளம். அப்போ அதை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. அதாவது இது ஒரு இசை சம்பந்தமான சமநீதிக்கு இந்த போராட்டங்கள் இடம் வைக்குமா என்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ இந்த நாங்கள் நேரமாகுது, அங்கே நம்ம துணைவியார் இப்படி கையை காட்டுறாள் நிப்பாட்டு. இல்லை நான் ரகுராமை பார்த்தேன், ரகுராம் நல்லா ரசித்து தலையாட்டிச்சுது. ரைட், சுருக்கமாக இப்போ இந்த இவைகளை பற்றி எங்களுக்கு முன்னோடியாக உலகளாவி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அலன் லோமெக்ஸ்ன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு மானிடவியலாளர், அவர் ஒரு 1500 நாட்டு பாடலை வச்சு அவர் ஆய்வு செய்து இத்தனை வருஷத்துக்கு முன்பு சொன்ன முடிவுகள் இந்த பெரிசு சின்ன ஒன்று இல்லையடாண்டு அவர் காட்டினார். அதே மாதிரி நான் அடிக்கடி என்ற கட்டுரைகளையும் சொல்லி காட்டுறேன். இந்த லத்தீன் அமெரிக்கன் நூவா கன்சியான் புதிய பாடல் இயக்கம் என்பது கிட்டத்தட்ட 70களில் நாங்கள் ஈழத்து பாடல் துவங்கிக்கான் அவன் துவங்கினவன். இன்றைக்கு அவனுடைய ஒரு தேசிய ஒரு இசை இயக்கமாக அது மலர்ந்திருக்கு. நூவா கன்சியான், கியூபிக்கா, பிரசேலிக்கான் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான இசைகளாக நிறையவே வந்திருக்குது.
அப்போ இது எப்படி வந்தது என்றால் பிறகும் பார்த்தோம் என்றால் இந்த வயலட் பரா அப்படியெல்லாம் அந்த படங்களை பார்த்து அதுக்கு பின்னாலே அவங்களோட மியூசிக்களை கேட்டு இந்த முகமெல்லாம் எனக்கு எது எங்களுடைய ஆக்கள் மாதிரி என்னென்றால் அவங்க அந்த மலை உச்சிகளில் போய் அங்கே இருந்து அந்த மக்களோட வாழ்ந்து நிறையவே செய்திருக்கிறாங்க. இப்போ நான் இந்த கட்டுரை எழுதி கொண்டு போகல இடையில் இருக்கா ஜெய்சங்கர் மௌன ஒரு ஆக்கெல்லாம் சொன்னேன். நிறைய வேலை இங்கே மட்டக்களப்பில் விபுலானந்த பள்ளி நிலையத்தை வச்செல்லாம் நிறைய செய்கிறார்கள். ஆனால் அது மேலும் ஒரு இசையியல் சார்ந்து அதுக்குள்ளே உள்ள அந்த இசைகள் சார்ந்து நிறைய வேலைகள் நீங்களும் உங்களோட மாணவர்களும் செய்ய வேணும். அதற்கான முன்னோடி ஆய்வுகள் இந்த உலக புலங்களில் நிறையவே விரிந்திருக்கு. சுருக்கமாக இந்த இவ்வளவினுடைய அடியாக இந்த மேம்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு உரிய நிகழ்ச்சி போட்டு சும்மா போயிடாது ரசனையோடு. உண்மையில் இந்த ஒரு அறிவார்ந்த புரிதல் எங்களுக்கு வேணும். இசை என்றால் என்னன்றதை பற்றி எந்த விஷயத்துக்கும் வேணும். ஆனால் இந்த தமிழ் இசை சார்ந்த பிரச்சனையில் இந்த கிரேட் ட்ரெடிஷன் லிட்டில் ட்ரெடிஷன் இந்த மேலாண்மை என்ற விடயங்களை நாங்கள் புரிய வேணும். மற்றது ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி, ஒரு கருத்தியல் தெளிவு எங்களுக்கு வேணும். தொன்மையை வெறுமனே எங்களோட தொன்மையை நிறுவுறதுக்கு சங்க காலத்தை தூக்கி வரப்படாது, சிலப்பதிகாரத்தை தூக்கி வரப்படாது. சிலப்பதிகாரத்தை நாங்கள் தூக்கி பிடிப்போம் என்றால் இளங்குவடிகளின் அந்த கருத்தியல் எங்கள்கிட்ட வர வேணும். நாட்டார் இசை குறைஞ்சது, இந்த இசை கூடுதல்னு சொன்னால் நாங்கள் சிலப்பதிகாரத்தை தூக்கி எறியலாம். அடுத்தது ஒரு செயற்பாட்டியல் தொடர்ச்சி, அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் கண்டினியூட்டின்றது முக்கியம். உங்களுக்கு தெரியும், இந்த சுவாமி விபுலானந்தர் அவர் எழுத்துக்களை வாசித்தா கவலை வரும். உண்மையில் அவர் அங்கே இருந்து அண்ணாமலையில் இருந்து வரைக்கே பெரிய சந்தோஷமாக வந்தவர் அல்ல, அங்கே இருக்க இல்லாமல் தான் அவர் வந்தவர். நாங்கள் இங்கே அவர் துறவியாக வந்தாருன்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ அவர் அங்கே அந்த சேரிப்புறங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சது, பாரதியாரை கூட ஒரு பெரிய கவிஞராக அங்கீகரிக்க வச்சது எங்களோட விபுலானந்தர். வேலைக்கு தெரியாது. இப்போ சொல்லுவான் சரி எங்களோட பாரதியை வேறு நின்று பாரதனாக. உண்மையில் அந்த மனுஷன் இந்த பண்ணிசையை பற்றி ஆய்வு செய்து அதில் முக்கியமாக ஒரு பண்ணை பற்றி நைவளம் என்ற ஒரு பண் எங்களோட பழைய சங்ககால பண்ணை சொல்லி இந்த பண்ணை விளங்காமல் எங்கடையாக்கள் அதை ஏதோ மொழிபெயர்த்து அதை பாஷைன்றதை பாடையாக்கி நட்ட பாடை என்று சொல்லி கொண்டு திரிகிறாங்க. அது இனிமேலைக்கு அதை நைவளம் என்று சொல்வதென்று சொல்லி மனுஷன் எழுதி எவ்வளவு காலமிடா. பட் எனக்கு கூட தெரியாது, நான் இதை வரன்முறையாக இதை போய் தேடி பார்க்கல. அப்போ நான் இந்த இனவரவு இசையியல் நோக்கில் விபுலானந்தர பாக்கில் பார்த்துட்டு அப்போ உடனே ஒரு கியூரியோசிட்டியில் எங்களோட இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் புக்ஸ்களை தூக்கி பார்த்தேன். எங்கேயாவது இந்த நைவளம் கிடக்காளான்னு பார்த்தா இல்லை, எல்லாம் நட்டப்பாடு தான். ஆனால் எங்களோட இந்த கல்வி திணைக்களம் தன் தமிழ் தினமாக கொண்டாடுறது விபுலானந்திட்ட பர்த்டே என்னடா. அப்போ அது எவ்வளோ ஒரு சிந்தியாத தொடர்ச்சியாக முரண்பாடாக எனக்கு தெரியலை. அதே போல் இந்த எங்களோட குறியீடுகள் அந்த காலத்தில் சங்க காலத்தில் பயன்படுத்திய குறியீட்டு முறைகள் எல்லாத்தையும் நாங்கள் மீள உயிர்ப்பிக்கலாம். இப்போ அவற்றை யாழ் கூட அந்த நேரம் காட்டுறது ஒரு மாடல். இப்போ எங்களோட பப்ளிக் லைப்ரரியில் ஒரு யாழாயிரம் செய்து வச்சுருக்குறாங்க. இப்போ இங்கே இந்த சிவன் சுதன் அங்கே ஒன்று செய்து ஒருக்கா அரங்கேற்றினதாக செய்விச்சது உண்டு. அப்படி எங்கேயும் அங்கே இருக்கொள்ளியே அதை வாழுகிற யாழ் இல்லை. மற்றது அப்போ இந்த இடத்துல இன்னொன்று மற்றது இந்த தமிழிசை இயக்கம் என்பது உண்மையிலே ஒரு இசைத்தமிழ் இயக்கமாக மலராத வரைக்கும் அது நிலை பெற முடியாது என்ற ஒரு கருத்தை நான் உண்மையிலே அடிக்கோட விரும்புகிறேன். அது என்னுடைய கருத்து கூட இல்லை, சிவமாணிக்கனார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதில் தான் TM கிருஷ்ணா திருப்பி ஒருக்கா நாங்கள் கூப்பிட்டோம்னா ஒரு வசனம் சொல்கிறான், தமிழிசை இயக்கத்தின் அணுகுமுறை கலாபூர்வமாக இசை குறித்த அணுகுமுறையில் பெருமளவு சமத்துவ உணர்வுடன் சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் செவ்வியல் கர்நாடக இசை என்பது குறித்த மாற்று கருத்தியலாக அது வளர்ந்திருக்கும். அப்படி நாங்கள் நிறைய யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. மற்றது இந்த பயில் என்பது பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்லுவார், இந்த வித்வான் வித்வாஷினி என்பது அவர் சொல்லுவார் அது வெறும் வித்தை பற்றிய ஆழமான அறிவு வேணுமென்று. அவர் சொல்கிற அந்த ஆழமான அறிவு என்பது இப்போ நாங்கள் இவரதில் கதைச்ச விஷயம்தான். இசை என்றால் இசை சம்பந்தமான சமூகவியல், இனமரபு இசையியல், பண்பாட்டு அரசியல், இசை கணிதம். விபுலானந்தர் அண்டர்லைன் பண்ணுவார், இந்த இசை கணிதம் தெரியாது, அந்த இசை கணிதம் தாண்டா இந்த கண்ணை திறந்தன்னு சொல்லுவார். எங்களுக்கு இசையும் தெரியாது கணிதமும் தெரியாமல் பார்க்க முடியாமல் இருக்கிறோம், திறக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வகையில் நான் ஒரு என்னென்னு சொல்வது ஒரு பெரிய நான் இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு எங்களோட ஆற்றிய கலைகளுக்கான ஒரு பல்கலைக்கழகம் வர வேணும் என்று ஒரு ப்ரப்போசல் செனட் வரைக்கும் அனுப்பினேன். நான் அதை அனுப்பி அங்கே வரையும் போய் பிறகு அது அப்படியே நின்ற பிறகு நான் ஒரு பேராசிரியராக வந்த பிறகு இதுக்கு பின்னால் துவங்கின இந்த கலை பல்கலைக்கழகம் கொழும்பில் இருக்க வாப்பா விஷுவல் அண்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு ஒரு ரிவ்யூவராக போயிருக்கிறேன், தலைவராக.
நமக்கு நெஞ்சு வலிக்கிற சந்தர்ப்பங்கள் கணக்கு. அப்போ இப்போ ஒரு தாழ்மையான இன்றைக்கு துணைவேந்தர் இருக்கிறார், பீடாதிபதி இருக்கிறார், இந்த சபை இருக்குது. எங்கட பல்கலைக்கழகத்தில் ஒரு இனமரபு இசையியல் துறை அது எப்படி இவால்வ் பண்ணுறன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எத்னோ மியூசிக்காலஜி கொண்டு வருவதை சொல்கிறேன். மற்றது எல்லா எங்களோட செயல்பாடு எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் இசை, இசைத்தமிழ் சார்ந்த இனமரபு இசையில் உண்மைகளை மக்கள் மயப்படுத்துவது. இப்போ இன்றைக்கு இதில் வந்திருக்கிற தனியாக பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல, இந்த கருத்தியல் மக்கள்கிட்ட போன்ற மக்கள் பிறகு கேட்பாங்க. கலைத்திட்ட மாற்றங்கள், அரங்க உரையாடல்கள், வெளியீடுகள் இவைகள் திட்டமிட்டு வளர்க்கப்பட வேண்டும். பின்னால் ஒரு முடிவு குறிப்பாக என்னுடைய ஆய்வு குறிப்பாக 2 கூற்று வச்சிருக்கிறேன். ஒன்று கிருஷ்ணாவின், அதாவது செவ்வியல் என்ற மாபெரும் கருதுகோளின் பலிபீடத்தில் பன்முகப் பரிமாணம் கொண்ட உயிருள்ள யதார்த்தத்தை பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருக்கா, நீங்கள் உங்களோட பாட்டிலே ஒரு கதை வாசிங்க, மௌன வாசிப்பு. 2வது இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிற எங்களுடைய பேராசான், எங்களுடைய தந்தை கைலாசபதியினுடையது. பொதுமக்கள் மத்தியில் பரிமாறப்படும் போதுதான் இசை கலையாகிறது. அவர்கள் கலையை சுவைக்கும் போதுதான் கலை பூரணத்துவம் அடைகிறது. அதையும் இருக்கா வாசிங்க. இவ்வளவு நேரமும் இவ்வளவு திரளாக வந்திருந்து கேட்ட உங்களுக்கு நான் அடிமை. உங்களுக்காக நான் எப்பவும் பாடிக்கொண்டே இருப்பேன், பேசிக்கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். இனமரபு இசையியலாக தமிழிசை சங்ககாலம் முதல் எங்கள் காலம் வரை என்ற ஒரு ஆய்வுத் தரப்பிலே இன்றைய நினைவு பேருரையை வழங்கி சென்றிருக்கும் எமது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தகைசால் சமூகவியல் பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களுக்கு எமது பல்கலைக்கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நன்றியுரையை வழங்கி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்விழா கொண்டாடும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 2 கருவூலங்களிலே அதிர்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஒன்று பரமேஸ்வரன் கோயிலிலே ஆன்மீக அதிர்வு, த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன். 2வது கைலாசபதி கலையரங்கம், இங்கு நிகழ்த்தப்படுவது அறிவு அதிர்வு, நாலேஜ் வைப்ரேஷன். இந்த 2ம் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை முன்னிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் நினைவு பேருரை அமைந்திருக்கிறது. இங்கு நிகழ்த்தப்பெற்று வருகின்ற அந்த தொடர் நிகழ்ச்சிகள், அவர் பேரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கலையரங்கை இன்னமும் அதிர்வுறச் செய்து கொண்டே இருக்கும். இந்த அதிர்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வளாகங்களையும் தாண்டி அது மக்களை சென்றடையும் போதுதான் அதனுடைய அதிர்வு இன்னமும் வலுவானதாக இருக்கும். அதைத்தான் பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்கள் இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கக்கூடிய உரையிலே அடிநாதமாகவும் அமைந்திருக்கிறது. அதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு சமூக நிறுவனமாக மாறும். அது மாறிக்கொண்டிருந்தது, மாறும். அது மாறிக்கொண்டு அது யாழ்ப்பாணத்தை மாத்திரமல்ல, இந்த வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தையும் அது கொண்டு செல்லும், இயங்கச் செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இன்றைய நினைவு பேருரைக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் இந்நாள் துணைவேந்தருக்கும், இந்த நினைவு பேருரையை ஆற்றியிருக்கும் முன்னாள் துணைவேந்தருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் பேராசிரியர்கள், துறைத் தலைவர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர் கைலாசபதியின் எப்படி சொல்வது, அவரை நேசித்தவர்கள், இங்கு வந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் எங்களுடைய துணைவேந்தர் குறிப்பிட்டது போல மீண்டும் ஒரு அரங்கு நிறைந்த நிகழ்வு. அது பேராசிரியர் கைலாசபதியின் நினைவு பேருரையை எங்கும் எடுத்து செல்லும். அதற்கு நிச்சயமாக இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய செவிகளிலும் அது இரும்பு காதுகளாக இல்லாமல் அது இந்த செய்திகளை கொண்டு செல்லும் காதுகளாக மாறி எங்களுடைய சமூகத்தின் 8 திக்கிலும் அது பரப்பப்படும். அந்த வகையில் இங்கு இதுவரை பொறுமையாக
பக்குவமாக இருந்து இந்த நினைவு பெருரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். பொருத்தமாக அந்த ஃபியூஷன் என்று சொல்வார்கள், அந்த ஒத்திசைந்து போகின்ற தன்மை, அந்த வகையில் தன்னுடைய சமூகவியல் துறையோடு இசைத்துறையையும் இணைத்து அந்த ஃபியூஷனை சிங்க்ரோனைஸ் பண்ணி அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கூட இங்கு நிகழ்த்தியிருக்கக்கூடிய பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக கைலாசபதி அவர்களுடைய நினைவு பேருரை அவரால் சிறப்பு பெற்றிருக்கிறது என்றே கூறலாம். இது தொடர்ந்தும் சிறப்பு பெறும். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.